Good morning. My dear students, please raise your hands. Okay, +2 boys and girls, கை தூக்குங்க பாப்போம். Okay, good. Thank you very much. Please put down your hands and parents. அப்பா அம்மா. Okay, thank you. உங்கள் பிள்ளைகளை இந்த மாதிரி ஒரு கரியர் கவுன்சிலிங்க்கு அழைச்சி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பாராட்டுக்கள். ஸோ குழந்தைகளே, உங்களது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கிறீங்க. நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள், நம்ம என்னென்ன முடிவு எடுக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் நமது வாழ்க்கை இருக்கும். இன்றைக்கோ ஒரு நாள் உங்களை மாதிரி இருக்கும்போது நான் ஒரு முடிவு எடுத்தேன், என்சிசியில் இருக்கிறோம், போலீஸ் காக்கி சட்டையை போட்டுருவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். அதனால நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தேன். அதே மாதிரி நிறைய இளைஞர்கள் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, டாக்டர் ஆகிடுவாங்க. இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு விஜயமங்கலத்துக்கு போகிறேன். விஜயமங்கலத்தில் ஒரு அப்பாவும் அம்மாவும், அவங்க கொஞ்சம் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடியவங்க, ஏழைகள். அவங்கள தான் பார்க்க போகிறேன். ஏன்னா அவங்க ஏழைகளாக இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய மகன் ஏழை அல்ல. அவர் இப்போ பிஜி மெடிசின் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவர் எனக்கு 6 வருஷமாகவே தெரியும். இந்த பக்கம் வந்தனால எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள பார்க்க போகிறேன். நான் ஒரு கல்லூரியில் சமீபத்தில் போயிருந்தேன். நிறைய பிள்ளைகள் உட்காந்துருந்தாங்க. அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். எத்தனை பேர் கல்லூரியில் சேர்ந்து படிப்பதனால் மகிழ்ச்சி அடைகிறீர்கள்னு கேட்டேன். யாரும் கையை தூக்கலை. அதாவது காலேஜில் போய் ஒரு டிகிரி பிஏ பிஎஸ்சி படிக்கிறதுல எந்த மகிழ்ச்சியும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்படி இருக்கட்டும், பரவாயில்ல. எத்தனை பேர் உங்கள் அம்மா காலேஜில் சேர்ந்து படித்தாங்க அப்படின்னு கேட்டேன். யாருமே கையை தூக்கலை. அப்போது உங்கள் அம்மா படிக்காத ஒரு படிப்பு, உங்கள் பாட்டி படிக்காத படிப்பு, உங்கள் அப்பா கிடைக்காத ஒரு வாய்ப்பு, உங்கள் தாத்தா நினச்சே பார்க்க முடியாத ஒரு வாய்ப்பு காலேஜில் காலடி வச்சிருக்கிறோம். அதில் கூட நீங்கள் மகிழ்ச்சி அடையவில்லை என்றால் இந்த உலகத்தில் யாராலையும் உங்களை மகிழ்ச்சிப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொன்னதான். ஸோ பிள்ளைகளே, நானும் ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் இங்கே இருந்து 700 கிலோமீட்டர் தள்ளி ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் தமிழ் மீடியத்தில் படித்து அப்படியே போய் நான் காலேஜில் சேர்ந்ததுனால மட்டும்தான் என்னால் ஐபிஎஸ் பாஸ் பண்ண முடிஞ்சுது, தமிழ்நாடு காவல்துறையில் சேர முடிஞ்சுது, 8 பதவி உயர்வுகளை வாங்கி தமிழ்நாடு காவல்துறையின் மிக உயர்ந்த பதவியான அந்த டிஜிபி பதவிக்கு வர முடிஞ்சது. நான் எடுத்த ஒரே முடிவு, கல்லூரியில் சேர்ந்து படிப்போம் என்கிற முடிவு. இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 100 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஈரோட்டில் பிறந்த இளைஞர்களுக்கு காலேஜில் சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாலும் படிச்சிருக்க முடியாது. ஏனென்றால் அப்போ காலேஜே கிடையாது. சில காலேஜுகள், பிள்ளைகளே சத்தியமாக சொல்லுங்கள், நான் போய் சொல்ல மாட்டேன் உங்ககிட்ட, குறிப்பாக அப்போல்லாம் என்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்றதுக்காக நிறைய இளைஞர்கள் துடிப்பாங்க. ஊர் 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 படிச்சுட்டே இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க. இன்ஜினியரிங் காலேஜில் போய் அட்மிஷனுக்காக முயற்சி பண்ணுவாங்க. பேப்பரில் ரிசல்ட் வரும். ஏன்னா அப்போ சீட்டு 600 சீட்டு 800 சீட்டு, நான் படிக்கும்போது 1000 சீட்டு தான். தமிழ்நாட்டிலேயே இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு மொத்தம் எவ்வளோங்க? 1000 சீட்டு. பேப்பரில் பேர் வரும், நம்பர் போடுவாங்க, செலக்டட் கேண்டிடேட்ஸ். அடுத்த நாள் நீங்கள் பேப்பரை படித்து பார்த்தீங்கன்னா, ஈரோடு பக்கத்தில் சித்தோட்டில் ஒரு மாணவன் தற்கொலை, சத்தியமங்கலத்தில் ஒரு மாணவன் தற்கொலை, திருச்செங்கோடில் தற்கொலைன்னு பேப்பரில் செய்தி வரும். யாரு? என்ஜினியரிங் காலேஜில் சேர முடியவில்லையே என்ற ஆதங்கத்தில் தற்கொலை பண்ணி சாவாங்க. இப்பெல்லாம் 480 500 காலேஜ் இருக்கு. அங்கே பாருங்க, இங்கே ஒரு 30-40 காலேஜ். வாங்க வாங்க வாங்க, வெத்தலை பார்க்கச்சு கூப்பிடுறாங்க, வாங்க. அன்னைக்கு உயிர் போனாலும் கிடைக்காது. அப்படி இருந்த நிலைமை. இன்னைக்கு அப்பாவே அம்மாவே அவங்களே தேடி கண்டுபிடிச்சி, வாடா இந்த கல்லூரி நல்லா இருக்குது, கோயம்புத்தூர்ல இருக்குது, படிக்கலாம். எனக்கு வேண்டாம், எனக்கு இன்ஜினியரிங் பிடிக்கல. இல்லைடா, இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்குடா, ஐஏஎஸ் வாங்கலாம், ஐபிஎஸ் வாங்கலாம், அமெரிக்கா போகலாம், நல்ல ஃபியூச்சர் இருக்கு. வேண்டாம். இதுக்கு மேலே சொன்னால் நான் தற்கொலை பண்ணி செத்துருவேங்கிறான். அது அருமை தெரியலங்கிறேன், படிப்பினுடைய அருமை தெரியல நிறைய குழந்தைகளுக்கு. எனவே இந்த நல்ல விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கிற வெங்கடேஷ் அவர்களுக்கும் ஜேசி எல்லாருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 5-6 பிள்ளைகளை நான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நமக்கு இன்னைக்கு
எல்லா துறைகள்லையும் படிப்புகள் வந்தாச்சு. நீங்கள் மருத்துவம் படிக்க விரும்புகிறவர்கள் எம்பிபிஎஸ் போகலாம். இந்த வருஷம் நீட் கிடைக்காம இருந்தால் நல்ல ஐடியா, எங்கேயும் சேராதீங்க. அடுத்த ஒரு வருஷம் நீட் தேர்வு மட்டும் படிங்க. ஒரு 500-550 மார்க் கிடச்சிதுன்னா அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துடலாம். இன்ஜினியரிங் பல்வேறு விதமான பிரிவுகள், 38 டிபார்ட்மெண்ட் இருக்கான் இன்ஜினியரிங்கில். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அதில் சேரலாம். விவசாயம், அக்ரிகல்ச்சர் சாதாரணமாக நினைக்காதீங்க. நான் படித்ததே விவசாயம் தாங்க. மதுரை வேளாண்மை கல்லூரியில் படித்தேன். கோயம்புத்தூர் வேளாண்மை கல்லூரியில் பிஜி படித்தேன். என் கூட படித்தவங்கெல்லாம் பெரிய பெரிய விஞ்ஞானிகள். இங்கிலாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடாவில் பெரிய விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. இங்கேயும் பேராசிரியர் பெருமக்கள். அங்கே வைஸ் சான்சலர் இருந்தம்மா கூட எனக்கு ஜூனியர் தான். கீதா லக்ஷ்மி ஆச்சுங்களா. விவசாயத்தில் ஏகப்பட்ட பிரிவு இருக்குங்க. சட்டம் விருப்பமாக இருக்க படிங்க, தப்பு இல்லைங்க. லா, LAW கிளாட் எழுதி பாருங்க, இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் சேருங்க, ஏதாவது காலேஜ் சேருங்க. வெளியே வந்தால் ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. ஐஏஎஸ் எழுதலாம். எனக்கு ஒரு மாணவி திவ்ய தர்ஷினி, ஐஏஎஸ் ஆல் இண்டியா டாப்பர் திவ்ய தர்ஷினி. அவங்களுக்கு நான் பயிற்சி கொடுக்கும்போது நான் சென்னையில் கிடையாது, நான் கோயம்புத்தூர் கமிஷனர். அவங்க கோயம்புத்தூரில் வந்து 2 நாள் தங்கி இருந்து இன்டர்வியூ பயிற்சி எடுத்துகிட்டு போகிறாங்க ஆச்சுங்களா. அப்புறம் பிகாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. MBA மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்ல நல்ல காலேஜ் படிச்சிங்கன்னா வெளியே வந்தால் 2 லட்சம் 3 லட்சம் கிடைக்குங்க. பிகாம் முடிச்சுட்டு நீங்கள் CA படிக்கலாம். CA சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அது ஒரு நல்ல வழிமுறைகள் இருக்குது. அந்த லைனில் போகலாம். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சிங்கன்னா வெளியே வந்தால் குறைந்தபட்சம் 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் சம்பளங்க. +2 முடிச்சுட்டு நல்ல வழி சொல்லித்தரேன், நீங்கள் இராணுவத்தில் சேரலாம். இந்திய இராணுவத்தில். அந்த வீடியோ போட முடியுமான்னு தெரியல. ஒரு மாணவி மாடு மேய்ச்சிட்டு இருந்த மாணவி இந்திய இராணுவத்தினுடைய தளபதியாக சேர்ந்திருக்காங்க. இப்போ அன்னபூரணி அப்படின்னு சொல்லி உசிலம்பட்டி, அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. அந்த பிள்ளை அங்கேருந்து கிளம்பி வந்து நம்ம கோயம்புத்தூரில் லெப்டினன்ட் ஈசன் சொல்லி ஒரு ஆள் இராணுவத்தில் சேர்றதுக்கு பயிற்சி கொடுக்குறாரு. அந்த பிள்ளை இப்போ அங்கே இராணுவ அதிகாரியாக இருக்குது. நிறைய பிள்ளைகள், பெரும் வாய்ப்புகள் வந்தாச்சு. நீங்கள் இராணுவத்தில் +2 முடிச்சுட்டு NDA தேர்வு எழுதணும், UPSC தேர்வு. அப்படி ஒரு இன்டர்வியூ முடிச்சிட்டிங்கன்னா எடுத்த உடனே உங்களுக்கு சம்பளம் தான். அடுத்த 6 மாதத்துலேருந்து சம்பளம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் பிள்ளைகளுக்கு. காலேஜில் நீங்கள் பேரண்ட்ஸ் படிக்க வைக்க வேண்டியது இல்லைங்க. 3 வருஷம் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி கடகவாசலா. உங்கள் பிள்ளை போயிட்டாங்கன்னா இராணுவம் தான், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். இராணுவத்துக்கு சட்டம் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போகலாங்க. இன்ஜினியரிங் முடித்த பிறகு இராணுவத்தில் தேர்வே கிடையாது. ஒன்லி SSB இன்டர்வியூ, நேர்முக தேர்வு மட்டும்தான் உண்டு. அது தனி டிபார்ட்மெண்ட். அப்படி போயிட்டுருக்கு. ஒன்றும் இல்லை, நாங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படித்தாலே நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. BSc ஃபிசிக்ஸு, BSc கெமிஸ்ட்ரி, BSc மேத்தமேட்டிக்ஸ் படிக்குங்கோ. B.Ed படிச்சிங்கன்னா நேராக போய் ஸ்கூலில் சேர்ந்துடலாம். ஆசிரியர் பணி என்பது ஒரு நம்ம டாக்டர் அப்துல் கலாம் சார் பார்த்த வேலை. எனக்கு ரொம்ப பிடித்தமான வேலை. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆளுமைகளை, தலைமைகளை உருவாக்க முடியும் ஆசிரியர்கள். எங்களெல்லாம் யார் உருவாக்குனாங்க? நாங்களா முளைச்சி வந்தோமா? ஆசிரியர் பெருமக்கள் நம்மளை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போவாங்க, கொண்டு அங்கே மேலே கொண்டு உட்கார வைப்பாங்க. காவல்துறையினுடைய உயர்ந்த இடத்துல உட்கார வச்சுருவாங்க, IAS உயர்ந்த இடத்துல உட்கார வச்சுருவாங்க. தொழில் ஆசிரியர் பெருமக்கள். ஆசிரியர் பணி பெரிய பணிங்க. சரி, ஆசிரியர் பணியில் வருமானம் வராதா சார், நாங்கள் என்ன பண்ண முடியும்? தப்பு லேதண்டி அப்படின்னீங்கன்னா, இதே ஆசிரியர் கணிதத்தை ஒரு டியூஷன் IIT படிக்கிற மாணவர்களுக்கு, JEE படிக்கிற மாணவர்களுக்கு உங்களுக்கு கணக்கு சொல்லித்தர முடியுமா? வாங்க, நான் சென்னை கூட்டிகிட்டு போகிறேன், மாதம் 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்கி தரேன் குறைஞ்சது. இல்லை கெமிஸ்ட்ரி, பயாலஜி படித்தா என்ன சார் வேலை கிடைக்க முடியும்? ஆசிரியருக்கு 35,000 20,000 சம்பளம் கிடைக்குது சார் அப்படின்னா வேண்டாங்க, வாங்க நீட் தேர்வுக்கு பயிற்சி கொடுங்க. நீங்கள் ஆசிரியர் தானே, BSc B.Ed தானே, வாங்க நீட் தேர்வு பயிற்சி கொடுங்க. உங்களுக்கு மாதம் 5 லட்ச ரூபா தரேன் சார். நான் கூட்டிகிட்டு போகிறேன், வேறு யாரும் வேண்டாம். சைலேந்திர பாபு உங்களை வந்து கூட்டிகிட்டு ஒரு பயிற்சி மையத்தில் சேர்த்து விட்றேன். பிள்ளைகளை நீங்கள் பயிற்சி கொடுங்க, நீட் தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகளை பயிற்சி கொடுங்க, 5 லட்சம் ரூபா வாங்கி கொடுத்துட்றாங்க. பணம் இல்லை எங்களுக்கு வந்து IAS எல்லாம் வேண்டாம், IPS எல்லாம் வேண்டாம்னா BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாலே போகிறோம். கோடிங் தெரியுமா? இந்த பாருங்கள், இந்த ஆப்பிள் ஐஃபோனுக்கு சாஃப்ட்வேர், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து உங்களுக்கு கோடிங் பண்ண தெரியுமா? மாதம் 10 கோடி ரூபாய் கிடைக்கும். 10 கோடி. அடுத்த வருஷம் அமெரிக்கா போகிறேன் இந்த ஜூலை மாதம். சில நண்பர்கள் இருக்காங்க, மாத சம்பளம் 10 கோடி ரூபாய்.
10 கோடி அவங்க வீட்டில் தங்க போகிறேன், பொய்யலன்னு சொல்ல விரும்பல. கூகுள், சுந்தர் பிச்சை நம்ம மாதிரி வீட்டில் பழந்த பையன் தான், மதுரை. அதுக்கு பிறகு சென்னை, ஐஐடி கரக்பூர், அப்படி ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம், அப்படியே படிப்படியே போகிறான். இப்போது அவருக்கு சம்பளம் வந்து 1800 கோடி ரூபாங்கிறாங்க ஒரு ஆளுக்கு சம்பளம். நம்ம பிள்ளைகளெல்லாம் புரிய மாட்டேங்குது. ஐஏஎஸ் வேலை எழுதுங்க, ஐபிஎஸ் எழுதுங்க, என்ன தான் சம்பளம் கொடுப்பீங்க? 50,000 கிடைக்கும்ப்பா, அதெல்லாம் பிச்சை காசு வேண்டாங்கிறான். ஆனால் இப்படி பல வாய்ப்புகள், மெடிசின், அக்ரிகல்ச்சர், என்ஜினியரிங், காமர்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இராணுவம், லா, இப்படி உங்களுக்கு என்ன கேட்ரிங் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படித்து முடித்தோடனே நீங்கள் துபாயில் வந்து பெரிய தாஜ் ஹோட்டலில் கோட் சூட் போட்டுட்டு நல்லா நிற்கலாம். யாருக்கு என்ன பிடிக்குதோ அது செய்யுங்க, அதான் சொல்கிறேன். அதான் உங்களுக்கு எது அரசு பணி பிடிக்கிறது சார்? குரூப் 4 எக்ஸாம் இருக்குது, குரூப் 2 இருக்குது, குரூப் 1 இருக்குது. குரூப் 1 பாஸ் பண்ணிங்கன்னா 8 வருஷத்துக்குள்ளால் ஐஏஎஸ், குரூப் 1 டிஎஸ்பி பாஸ் பண்ணிங்கன்னா 10 வருஷத்தில் ஐபிஎஸ். அரசு பணியில் ஒரு தனி மகிமை. அதான் எங்கள் அம்மா வந்து எங்களை எல்லாருமே அரசு பணிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா பாதுகாப்பு. அரசு பணியில் வந்துங்க நம்மளால தான் அரசாங்கம். 1, படிப்படியான பதவி உயர்வு. 3, நிறைய மக்களுக்கு உதவி செய்யலாங்க. ஏராளமான மக்கள் காலையில் சாயங்காலம் வரைக்கும் மனசு இருந்ததுன்னா உதவிக்கு மேலே உதவி செய்யலாம். அதாவது தொண்டு செய்கிறதுக்கு சம்பளம். எப்படிங்க? தொண்டு மக்களுக்கு செய்கிறதுக்கு நமக்கு சம்பளம். அப்படிப்பட்ட அரசு துறை இருக்குங்க. அதுலேயும் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவி என்பது ரொம்ப விசேஷம். இந்தியா முழுவதும் நீங்கள் போகலாம். அரசாங்கத்தினுடைய எல்லா மிக முக்கியமான முடிவுகளையும் நீங்கள் எடுக்கலாம். பட்டேல் சொன்னார், ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் பணி என்பது இந்திய நாட்டின் ஆட்சியினுடைய அடித்தளம். பிரேம்வொர்க் ஆஃப் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷினரி இஸ் இந்தியன் சிவில் சர்வீசஸ் அப்படின்னாரு. இந்திய அரசாங்கம் பாருங்கள் எவ்வளோ பெரிய நாடு, யோசிச்சு பாருங்களேன். உலகத்திலே பெரிய நாடுங்க. தேர்வு நடக்க போகுது. உலகத்திலே பெரிய நாடு பாருங்கள். எத்தனை ஜாதி, எத்தனை மதம், எத்தனை மொழிகள், எத்தனை இனம், எவ்வளோ வருமான பிரிவு. ஆனால் எல்லாரும் போய் ஓட்டு போட வைக்கிறாங்களே. க்ளீனாக கிட்டத்தட்ட 100 கோடி மக்களை ஓட்டு போட வைக்கிறாங்களே. உலகத்தில் எங்கேயா நடக்குங்களா? சும்மா 50 லட்சம் 60 லட்சம் உள்ளவரே குத்திக்கிறான், ஒன்று சுடுறான் அவனுக்கு ஒன்று. அந்த ஊரில் மொத்தம் ஜனங்களே 20 லட்சம் 30 லட்சம் ஒன்றுக்கு துப்பாக்கியை சுடுறானுவோம். அமைதி இல்லை நிறைய ஊர்களில். ரஷ்யா உக்ரைன் பாருங்கள், எல்லாம் மாமச்சாரம் இருந்தவன் தான் சுட்டு ஒன்று சுட்டு சாவுறானுவோம். எலெக்ஷன்லாம் நடத்த முடியாதுங்க. ஆனால் இவ்வளோ பெரிய நாட்டில் இவ்வளோ விதமான மக்கள் இருக்க இடத்துல அதுதான் இந்தியன் சிவில் சர்வீசஸ். ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்பது உங்களுக்கு சம்பளம் மட்டுமில்லை, சம்பளம் இல்லைங்க, தொண்டு செய்யலாம் மட்டுமல்ல, ஐஏஎஸ் ஐபிஎஸ் பணிகள் நிறைய படிக்கலாம். நீங்கள் ஐஏஎஸ் சேர்ந்துட்டு நான் ஒரு பிஹெச்டி படிக்க விரும்புகிறேன் சார், நிர்வாகத்தை பற்றி ஆய்வு பண்ண விரும்புகிறேன், அமெரிக்கா போகிறேன்னா போயிட்டு வா, உனக்கு 2 கோடி ரூபா செலவு பண்ணுறோன்றான் கவர்மெண்ட்டில். நான் கோயம்புத்தூரில் கமிஷனாக இருக்கும்போது எனக்கு உத்தரவு வந்தது, சைலேந்திர பாபு அப்பாயிண்டட் நாமினேட்டட் டு அண்டர்கோ MBA கோர்ஸ் IIM பெங்களூர். நான் கமிஷனருங்க. உலகத்தமிழ் மாநாடு நடத்துறதுக்காக அப்போதைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்னை அங்கே போஸ்ட் போட்டாங்க. உலகத்தமிழ் மாநாடு 15 லட்சம் பேர் ஒரு நாள் வருவாங்க. கோயம்புத்தூர் எப்படிப்பட்ட ஊர் உங்களுக்கு தெரியும். சின்ன பிரச்சனைனா கூட அங்கே நடத்த முடியாது. எனக்கு உத்தரவு வருது 1ஆம் தேதி ஜூன் மாதம். என்ன உத்தரவு தெரியுங்களா? உங்களுக்கு IIM பெங்களூர் படிக்கிற 40 லட்சம் ரூபா அன்னைக்கு ப்ரைவேட்டில். இந்த மாதிரி பையன் போய் சேர்ந்தான்னா 40 லட்சம் கவர்மெண்ட் கட்டுதுங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ்னுடைய மிக முக்கியமான பங்கு என்னென்னா பிள்ளைகளே, இந்த அரசு பணியில் உங்களை தொடர்ந்து கல்வி கற்பதற்கு அரசாங்கம் ஆசைப்படுகிறது, உங்களுக்கு உதவி செய்கிறது, பல கோடி ரூபா உங்களுக்கு செலவு பண்ணுதுங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் எங்கே போனாலும் ஐஏஎஸ் தான் ஐபிஎஸ் தான். சுய மரியாதை வந்தாச்சு, அங்கீகாரம். நீங்கள் சில நேரத்தில் கம்ப்யூட்டர் வேலை பார்ப்பீங்க, அமெரிக்காவில் இருப்பீங்க, பணம் சம்பாதிக்க, ஆனால் நீங்கள் ஊரில் யாருன்னு தெரியாது உங்களுக்கு இல்லைங்களா? இந்தா போகிறாங்க ஐஏஎஸ்க்கு அம்மா, இந்த போகிறாங்க பாருங்கள். சத்தியமங்கலத்தில் ஒரு மாணவி, சத்தியமங்கலத்தில் ஐஏஎஸ் ஒரு மாணவிங்க வீட்டில் அங்கே அம்மா 2 பசுமாடுகளை வச்சு கறந்து பாலை பிச்சு அந்த பிள்ளையை காப்பாற்றிச்சு. அந்த பிள்ளைக்கு ஒரு ஆசை, ஐஏஎஸ் வாங்கணும். பன்னாரியம்மனில் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க, ஐஏஎஸ் வாங்கணும். சென்னைக்கு வந்தாங்க, வருமானம் இல்லை, என்ன செய்யலாம்னு பார்த்தாங்க. அவங்களே முடிவு எடுக்கிறாங்க, பிள்ளைகளை +2 நீங்கள் எடுக்கிற முடிவு தான் உங்களது வாழ்க்கை. இன்னைக்கு என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதான் வாழ்க்கை. அந்த பிள்ளை என்ன பண்ணுது, என்கிட்ட வசதி இல்லை, என்ன செய்யலாம், ஐஏஎஸ் பயிற்சி மையத்திலேயே ஆசிரியராக சேர்ந்து விடலாம். எப்படிங்க திட்டம்? எப்படி பாருங்க, திட்டம். ஐஏஎஸ் பயிற்சி மையத்தில் சேர்ந்து ஆசிரியராக பணியாற்றி கொண்டே ஐஏஎஸ் எழுதுறாங்க. முதல் அட்டெம்ப்ட் ஃபெயில்,
ஃபோன் பண்ணேன், டெல்லியில் இருந்தாங்க. வான்மதி எப்படிமா எழுதுன? நல்லா எழுதலை சார். கிடைக்காதுங்க. என்னம்மா பண்ண போகிறேன்? அடுத்த வருஷம் எழுத மாட்டேன் சார், அதுக்கு அடுத்த வருஷம் கான்ஃபிடென்ட்டாக தான் எழுதுவேன் சார். சொன்ன மாதிரியே ஊர் சொல்லுவாங்க, சொல்லி வச்சு அடிக்கிற மாதிரி சொன்ன மாதிரி அதுக்கு அடுத்த ஆண்டு ஐஏஎஸ் தேர்வில் தமிழ்நாட்டில் செலக்ட் பண்ண மாணவிகளில் அந்த மாணவி வான்மதி ஐஏஎஸ். அவங்க அப்பா ஈரோட்டில் டாக்ஸி டிரைவராக இருந்தார், உடம்பு முடியாமல் இருந்தார். ஏன் இந்த ஐஏஎஸ் வாங்கன்னு ஆசைப்பட்டாமான்னு கேட்டேன். அப்பாவுக்கு உடம்பு முடியல சார், ஈரோட்டில் டிரைவராக இருக்கிறார், படுக்கையில் இருக்கார். எங்கள் அம்மா 2 பசுமாட்டை வச்சு காப்பாற்றிட்டு இருக்காங்க சார். பெண்கள் அப்படின்னா மதிக்கிறது இல்லை சார் யாரும். ஏழைகள் என்றால் ஊரில் மதிக்க மாட்டேங்கிறான். நான் ஐஏஎஸ் அதிகாரியாக மாறினால் எனக்குன்னு ஒரு மரியாதை ஏற்படும். எங்கள் அம்மாவை பார்த்து இருந்தால் போகிறாங்க கலெக்டருடைய அம்மான்னு சொல்லுவாங்க. உண்டா இல்லையா? உங்களுக்கு ஒரே நாள் மரியாதை வந்துடும் குழந்தைகளே, ஒரே நாள் வந்துடும். நான் சொன்னேன்ல, இங்கே போகும்போது விஜயமங்கலத்தில் நான் வந்து ரஞ்சித்துங்கிற ஒரு மாணவனை பார்க்க போகிறேன். அவங்க அப்பா ஆனந்த், அவர் ஒரு டெய்லர், வீட்டுக்கு அவர் டாக்டர். பையன் இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி படிக்கிறார். மிகப்பெரிய சாதனை, வாழ்க்கையே மாறியாச்சு. ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் பேசும்போது ஒரு மாணவி கேட்டாங்க, சைலேந்திர பாபு சார், நீங்களும் மற்றவங்கள மாதிரி படின்னு சொல்கிறீங்க, நான் படித்து 100 மார்க் வாங்கினா இந்த உலகம் மாறிடுமா சார்? எதுக்கு சார் படிக்கணும்? கேள்விப்படி பாருங்க. நான் படித்து 100 மார்க் வாங்கினா உலகம் மாறிடுமா? நீ படித்து 100 மார்க் வாங்கினா உலகம் மாறாதுமா, உனது உலகம் மாறிவிடும். நீ எம்பிபிஎஸ் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் போய் வெள்ளை கோட்டு போட்டேன்னு வச்சுக்க, நீ டாக்டரு. இனி நீ யாரோட பேச போற அப்படிங்கிறது வேற. 1ஆம் தேதி எங்கே சம்பளம் வருதுங்கிறது வேற பிரச்சனை. உனது உலகம் ஏன் சார் வேண்டாங்கிறீங்களா? உட்காருங்க. உனது உலகம் மாறிவிடும் பிள்ளைகளே. எனவே தான் வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லா இடத்துலையும் இருக்கு. நீட் தேர்வு எழுதி மீண்டும் ஒரு முறை எழுதி மெடிக்கல் ஜாயின் பண்ணலான்னு மனசில் ஆசைப்பட்டதுன்னா அந்த முடிவை ஸ்ட்ராங்காக எடுத்துரு. ஐஏஎஸ் படித்து நான் வந்து கலெக்டர் ஆகணும்னு முடிவு எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள வழிமுறைகளை நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஸ்ட்ராங்காக இருங்க. அதுக்கு என்ன எடுக்கலாம், என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது நான் இப்போ சுருக்கமாக சொல்ல போகிறேன். மிக முக்கியமானது, நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். நீ ஐஏஎஸ் படி, நீ மிலிட்டரியில் போய் சேரு, நீ வந்து கோடிங் பண்ணு, நீ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது, அதை படித்தா உடனே வேலை கிடைக்கும். வேலைங்கிறத பற்றியே கவலைப்படாதீங்க. எதையும் ஒழுங்காக படித்தா வேலை கிடைக்கும். எப்படிங்க? எதையும் ஒழுங்காக செய்ய ஒன்றும் வேண்டாங்க. தமிழ் பேச தெரியுமா உங்களுக்கு? ஒழுங்காக பேச தெரியுமா? வாங்க, சென்னையில் ஒரு டெலிவிஷன் கம்பெனியில் சேர்த்து விடுறேன். ஒரு விவாதம் நடத்திப்பார். நீ பண்ணுற விவாதம் நல்லா இருக்குன்னா உனக்கு 5 லட்ச ரூபா சம்பளம். தமிழ் மொழி தெரிஞ்சால் போதும். தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ்நாடு, தமிழினுடைய வரலாறு, தமிழ் பொய்வியல், தமிழில் குறைஞ்சபட்சம் அரசியல், இது தெரிந்ததுன்னா எந்த சேனலில் வேணாலும் நீங்கள் நியூஸ் ரீடராக வரலாம், நெறியாளராக வரலாம். மாதம் 5, வெறும் தமிழ். ஒரு கவிதை எழுது, நல்லா இருக்கான்னு பார்ப்போம். சினிமா கொடுத்தீங்கன்னா அதுக்கே 5 லட்ச ரூபா. ஒரு வீடியோ எடுக்க தெரியுமா ஒழுங்கா? எடுத்து போட்டு பாரு. 1 மில்லியன் வியூ வந்துருதுன்னா உனக்கு இன்னைக்கு 58,000 ரூபா சம்பளம் ஒரே நாள். சும்மா ஏதோ ஒன்று வளரி பாரு. அப்படி தானே பண்ணுறாங்க, வளரணும், ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு பிடிக்குது. மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வளரணும், ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லணும். ஏங்க, நான் கூட ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் டிஜிபியாக இருக்கும்போது எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு சித்திரைக்கனி, இங்கிலீஷில் அதுக்கு பேர் ஒரு மரம், இப்போ அது பூத்து குலுங்குதுங்க 3 வருஷத்தில். சித்திரைக்கனி நட்டது 3 வருஷத்துக்கு முன்னாடி. அங்கே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாரு. அதை போட போகிறேன். மாணவர்களே, நீங்களும் கல்வி கற்று அறிவு என்ற இந்த பூக்களால் பூத்து குலுங்க வேண்டும் அப்படின்னு போட போகிறேன். அறிவு பூக்கள் 3 வருஷத்தில் பூத்து குலுங்குதுங்க. நான் நட்ட மரம் ஏங்க, பெத்த பிள்ளைய விட எனக்கு நல்ல அழகாக இருக்குது. அதை விட எனக்கு வந்து திருப்தியாக இருக்குது. ஒரு மரம் நடுறோம், பூத்து குலுங்குது. வேண்டாம், நீங்கள் சென்னையில் நம்ம பீச் பக்கத்தில் போனால் ஐஜி ஆஃபீஸில் போய் பாருங்கள். நான் பெத்த பிள்ளை பூத்து குலுங்குது. சும்மா சொல்கிறேன், வீடியோ ஓடுறது சொல்கிறேன். இன்றைக்கி உலகத்தில் பிள்ளைகளை நீங்கள் பேசும் பேச்சு உலகத்தில் உள்ள 790 கோடி மக்களும் பார்க்க முடியும். அதுதான் தொழில்நுட்பம். நான் பேசுகிறது அமெரிக்காவில் உட்காந்து கேட்கலாம். இப்போ உண்டா இல்லையா வெங்கடேஷ்? இப்போ நான் பேசுகிறது வந்து லைவாக போகுதா? ஓகே, இது லைவ் போச்சுன்னாங்க கனடாவில் இருக்க 2 சகோதரி பார்க்கலாம், சிங்கப்பூரில் பார்க்கலாம், துபாயில் பார்க்கலாம், ஓலாவில் பார்க்கலாங்க. தொழில்நுட்பம். ஸோ ஏதாவது ஒரு எது உங்களுக்கு ஸோ என்ன செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெடிக்கலா, இன்ஜினியரிங்கா, அக்ரிகல்ச்சரா, லாவா, இந்தியன் ஆர்மியா, இல்லை காமர்ஸா, இல்லாட்டி டீச்சிங் ஜாபா, ஆர்ட்ஸ் சப்ஜெக்டா, எதுனாலும் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் தப்பாக நினைக்காதீங்க. இப்போ யாருமே சேர்றது இல்லையா? கணிதம் சேர்றது கிடையாது.
ஃபிசிக்ஸ் சேர்றது கிடையாது, மேத்ஸ் ஏன்னா அது வந்து கஷ்டம் அப்படிங்கிறாங்க. ஏங்க தம்பிங்களா, கஷ்டமாக இருக்கனால வேலை சேர மாட்டிங்களா? இப்போ இங்கே உட்காந்துட்டு தான் கஷ்டமாக தான் இருக்குது. நான் நேற்றுக்கு ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன், இந்த கேரளா பக்கம் ஒரு காலேஜ், கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வீசிட்டு இருந்தாங்க. சூடாக இருக்கான். தம்பிங்களா, நீங்கள் வாழ்க்கையில் சூடை இன்னும் பார்க்கல. கல்யாணம் ஆன பிறகு வாழ்க்கையில் சம்பளம் வாங்குறதுக்கு பிறகு ஒரு சூடு வரும். நீ வேலை பார்த்தது போவான், வீட்டுக்கு போன அனுப்புவான், குழந்தைங்களுக்கு பால் வாங்கி கொடுக்குறது காசு இருக்காது, அப்போ வந்து போய் வீச நீ. அதான் நான் சொன்னேன், உங்கள் அப்பா போலீஸ் கான்ஸ்டபிள் வச்சுக்க, டிராஃபிக் போலீஸ் கான்ஸ்டபிள் என்ன செய்வார்? இப்படி பண்ணிட்டு இருக்க முடியுமா? அவன் ரோட்டில் நிற்கணும் இப்படி 4 மணி நேரம். வாழ்க்கை கடினமானது. லைஃப் இஸ் டஃப். வாழ்க்கை ரொம்ப கடினமாக இருக்கும். வாழ்க்கை என்பது போர்க்களம். வேணாங்க அப்பாட்ட கேளு. நீ இந்த மாதிரி என்ன இன்ஜினியரிங் காலேஜில் போய் சேரணும்னு சொல்கிறீங்களே, 1.5 லட்ச ரூபா இது எங்கேருந்து வந்துன்னு கேளு. இந்த 1.5 லட்ச ரூபா எங்கே தப்பா சம்பாதிச்சிங்க அதை மட்டும் கேளு. நீ அன்னைக்கே திருந்துட்டே இல்லைன்னு பார்த்துருவோம். வாழ்க்கையே மாறிடும். 4 இடத்துல நான் கடன் வாங்கி 40,000 ரூபா வச்சுருக்கேன் ஐயா, நீங்களும் ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னு பிள்ளைய இன்ஜினியரிங் காலேஜை சேர்த்துருவேன் ஐயா. ஒரு அம்மா, நாங்கள் அப்போ வந்து டிஎன்பிஎல்ல வந்து லஞ்ச ஒழிப்பு அதிகாரியாக இருந்தேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய காகித ஆலை. அங்கே ஒரு 1 கோடி ரூபா பணம் சம்பாதிச்சோம். 1 கோடி ரூபா பணத்தை ஒதுக்கி வச்சு இந்த மாதிரி தேவையான பிள்ளைகளுக்கெல்லாம் பணம் கொடுத்துட்டு இருந்தோம் படிக்கிறதுக்கு. நானும் மூர்த்தி ஐஏஎஸ். அடுத்த வருஷம் அந்த அம்மா வந்தாங்க. ஐயா என்னம்மா மூத்த பொண்ணு எப்படி படிக்கிறது? நல்லா படிக்கிற ஐயா, இந்த வருஷம் 50,000 கட்டணும் ஐயா. அது கட்டிடுவோம்மா. இல்லைங்கய்யா, 2வது பொண்ணும் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுதியா. அது எப்படிம்மா, முதல் பிள்ளையே கல்யாணம் படிக்க வைக்கிறது கஷ்டப்படுற, 2வது பிள்ளைய படிக்க வச்சிருவியா? முடிஞ்சா செய்யுங்கய்யா, என் உடம்புல உயிர் இருந்ததுன்னா என் பிள்ளைய படிக்க வச்சிருவேன் ஐயா. ஒரு அம்மா சொல்லுதுங்க, சம்பளம் 100 ரூபாங்க, ஒரு நாள் சம்பளம் 100 ரூபாய். அந்த அம்மாவுக்கு திமிர பாருங்க. என் உடம்புல உயிர்னு இருந்ததுன்னா 2வது பிள்ளையும் இன்ஜினியரிங் படிக்க வச்சிருவாங்க. நானே பயப்பட்டேன், எப்படிமா 2 பிள்ளைகளை ஒரு நேரத்தில் படிக்க முடியும்? முடிஞ்சா உதவி வைங்க, உதவி பண்ணு. 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணிங்க அந்த அம்மா. இது நடந்து 10 வருஷம் ஆகிப்போச்சு. எப்படிமா இருக்கிற? ஐயா ரொம்ப நல்லா இருக்கேன் ஐயா, ரொம்ப தேங்க்ஸ் ஐயா, பிள்ளைகளாம் ரொம்ப நல்லா இருக்காங்க ஐயா. அப்படியாம்மா? மூத்த பொண்ணு அங்கே இருக்குது, அது சென்னையில் ஏதோ ஒரு கம்பெனி பேர் சொன்னாங்க, ஒர்க் பண்ணுது. 2வது பொண்ணு அது பெங்களூரில் இருக்குங்கய்யா, நல்லா இருக்கிறாங்க. மூத்த பொண்ணுக்கு எவ்வளோ உங்கள் சம்பளம்? சும்மா கேட்கணும்ல, இன்னைக்கு அதுதானே பிரச்சனை. நீங்கள் காலேஜில் சேரும்போது அடிப்படை பிரச்சனை என்ன? பிளேஸ்மெண்ட். அதானே பார்க்குறீங்க. இந்த காலேஜில் போய் சேர்ந்தா நமக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா? அவங்க சொல்லுவாங்க எல்லாருக்குமே வேலை கிடைச்சாச்சு, அப்போ இங்கே போய் சேர்ந்துருவோம். ஒரு அப்பனும் பையனும் இந்த மாதிரி ஊராக சுற்றி இருக்காங்க, எந்த காலேஜ் நல்ல காலேஜ் பையனை சேர்க்கலாம், நாளைக்கு கவுன்சிலிங். அவங்க சொன்னாங்களா நாளைக்கு இந்தந்த காலேஜெல்லாம் வருது, 1 2 3 4 5. உடனே பையன் அப்பாவும் போய் ஒன்றுன்னா விசாரிக்கிறாங்க, இந்த காலேஜ் எப்படி? இந்த காலேஜ் சார், இந்த காலேஜ் ஓனர் வந்து பெரிய பணக்காரர் சார், பெரிய பெரிய பில்டிங் கட்டிருக்காரு சார், நல்ல 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 பிளே கிரவுண்டு, கம்ப்யூட்டர் கிளாஸு, ஸ்போக்கன் இங்கிலீஷ் எல்லாம் இருக்குது சார். கடைசியில் என்ன கேட்டாருங்க அப்பா? பிளேஸ்மெண்ட். பிளேஸ்மெண்ட் தானே, அப்படி தானே சொல்கிறாங்க. வேலை பிளேஸ்மெண்ட் செல்லே இருக்குது. இந்த ஸ்கூலில் பையனை, இந்த காலேஜில் பையனை சேர்க்குறாங்க, பிளேஸ்மெண்ட் எப்படி? யார்கிட்ட கேட்குறாங்கன்னா வாட்ச்மேன் இருக்கான்ல, அவன் தான் சொல்கிறான், பெரிய பயங்கரமான பில்டிங்கு, ஓனர் பெரிய தொழிற்சாலையில் வச்சுருக்காரு, பணக்காரரு, நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு, வேலை வாய்ப்பு பிளேஸ்மெண்ட் எப்படி? அவன் சொல்கிறான் அந்த வாட்ச்மேன், 100% சார், எல்லா பிள்ளைகளுக்கும் வேலை கொடுத்துட்டாங்க. நீ எப்படிப்பா சொல்கிற? நானும் இங்கே தான் சார் படித்தேன் போன வருஷம். அப்படிதாம்மா இருக்கு இன்னைக்கு. இன்ஜினியரிங் படிச்சுட்டு 15,000 ரூபா சம்பளம். நான் என்ன சொல்கிறேன், இன்ஜினியரிங் படிச்சுட்டா குறைஞ்சது 1 லட்சமா சம்பளம் வரணும். ஏங்க ப்ராக்டிக்கலாக பேசுவோமே, சும்மா தலைக்கு மேலே பேசிட்டு போனால் போகாது. குறைஞ்சபட்சம் 1 லட்சம் கொடுக்குறியா? அப்போ தான் வருவேன். அப்போது அவன் சம்பளம் கொடுக்க மாட்டான். நீ யார்? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு கோடிங் தெரியுமா? இங்கிலீஷில் பேசுறியா? கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்கா? இங்கிலாந்தில் உள்ளவன்ட்ட பேசுறியா? அமெரிக்காவில் உள்ளவங்கள்ட்ட நீ பேச முடியுமா? கேன் யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் டு எ மேன் ஃப்ரம் த அமெரிக்கா? கேட்பானா இல்லையா? கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், தொடர்பு திறன், அது நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாதுங்க. நான் கமிஷனராக இருக்கும்போது, கோயம்புத்தூர் கமிஷனராக இருக்கும்போதுங்க, என்னுடைய பிஎஸ்ஓ கன்மேன் வெற்றிவேல் முருகன், அவர் இங்கிலீஷ் தான் பேசுவார். கான்ஸ்டபிள் சார், குட் மார்னிங் சார். கமிஷனர் சார், கேன் யூ கோ ஃபார் த ஈவினிங் ரவுண்ட் சார்? கேன் யூ கோ ஃபார் த நைட் ரவுண்ட் சார்? எவ்ரி திங் இஸ் ரெடி, கேன் யூ கோ? யாருங்க?
போலீஸ் கான்ஸ்டபிள் என்கிட்ட இங்கிலீஷில் பேசுகிறாருங்க. இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு நினைக்கிறீங்க? அமெரிக்காவில் இருக்கார். நம்புவீங்களா? நானே போக முடியாது, நானே அமெரிக்கா போக முடியாது. நீங்களே கம்ப்யூட்டர் படித்தாலும் போக முடியாதுங்க. அங்கே என்ன இருக்காருன்னு நினைக்கிறீங்க? அவர் அங்கே கமிஷனருங்க. இது எப்படிங்க, எப்படி முடியும்? ஆங்கிலம் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறாரு, நல்லா கற்றுக்கொள்கிறாரு. ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கறதுக்கு அமெரிக்காவில் நிறைய பேர் இருக்கிறாங்க, மாணவர்கள் இருக்கிறாங்க. அப்படி மாணவங்க கூட பேசி பழகி இவங்கள பேச, அவங்க பேச, இவங்க ஆங்கிலம் கற்றுக்கொள்ள, அவங்க தமிழ் கற்றுக்கொள்ள. ஹாய் மிஸ்டர் வெற்றிவேல் முருகன், ஐ லைக் யூ, யூ கேன் கம் டு அமெரிக்கா. எஸ் ஐ எம் கமிங், வில் மீட். அங்கே போனாங்க, அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அமெரிக்கா சிட்டிசன் வாங்கியாச்சு. படிக்க வேண்டிய எல்லா சட்டமும் படிச்சுட்டாரு. அந்த ஊரில் முதல்ல போலீஸ் கான்ஸ்டபிள், டிடெக்டிவ், இவனுக்கு கமிஷனர். மிஸ்டர் சைலேந்திர பாபு, இஃப் யூ ஆர் அ கமிஷனர், ஐ எம் ஆல்சோ எ கமிஷனர் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. யூ ஆர் வெல்கம் டு அமெரிக்கா. சொல்கிறது யாருங்க? நம்ம கிணத்துக்கடவுலேருந்து இருக்கக்கூடிய வெற்றிவேல் முருகன். குழந்தைகளே, கல்வி கற்பது என்பது ஒரு சுகம். ஆங்கிலம் கற்பது என்பது சுகம். அறிவியலை கற்றுக்கொள்வது என்பது மாபெரும் சுகம், மிகப்பெரிய மகிழ்ச்சி. நேற்றுக்கு வரைக்கும் ஒரு விஷயம் தெரியாது, கோடிங் தெரியாது, இன்னைக்கு தெரியும், மகிழ்ச்சி. நேற்றுக்கு வரைக்கும் எனக்கு ஆங்கிலத்தில் பேச தெரியாது, இன்னைக்கு தெரியும், மிகப்பெரிய மகிழ்ச்சி. நேற்றுக்கு வரைக்கும் எனக்கு விமானத்தை ஓட்ட தெரியாது, இன்னைக்கு ஒரு விமானம், ஜெட், ஏரோப்ளைன், அப்போ தான் போகிறேன், விமான நிலையத்து தான் போகிறேன், அதை ஓட்ட தெரியும்னு வச்சுங்களேன். எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி உண்டா இல்லையம்மா? பிள்ளைகளே, ஒரு அடிப்படை கேள்வி கேட்குறேன். நான் சாயங்காலம் கோயம்புத்தூரில் விமானத்தில் ஏறுவேன்ல, விமானி இவனுக்கு என்ன தான் வேலை கொடுப்பாங்கன்னு பார்க்குறேன். விமானி வந்து உட்கார்ந்த உடனே அவன்கிட்ட இந்த மாதிரி பேப்பர் கொடுப்பாங்களாம். இந்த மாதிரி இந்த பேப்பரை அவன் படித்து பார்ப்பான். என்னன்னாங்க, இதுக்கு பேர் தான் ஃப்ளைட் பிளான். என்னென்னா 9:20 இந்த விமானத்தை இங்கே நகர்த்த வேண்டும், 9:03 அது ஆகாயத்தில் பறக்க வேண்டும், 9:40 அது சேலத்தை தாண்டி இருக்க வேண்டும், 10:15 சென்னையில் இறங்கணும். இதுதான் கையில் கொடுத்துருவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவான்னா, அவர் விமானத்தில் எல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லி ஒரு ரிச்சுவல் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு சில ரிச்சுவல்லாம் பண்ணுவீங்கல்ல. பண்ணாரியில் குண்டத்தில் இறங்கும்போது என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் அவரை பண்ணிடுவார். குண்டத்தில் இறங்குற எல்லா வேலையும் பார்ப்பார் அவர். இந்த ஃப்ளைட் பிளான் தான் பிரச்சனை. +2 முடிக்கிற மாணவர்களே, உங்களிடத்தில் ஒரு ஃப்ளைட் பிளான் இருக்கிறதா? உங்களிடத்தில் ஒரு வாழ்க்கை திட்டம் இருக்கிறதா? ஒரு பயண திட்டம் இருக்கிறதா என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இன்னைக்கு சில நாட்கள் எல்லா இடத்துக்கும் போங்க, என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பாருங்க, உங்களுக்கு எது பிடிக்குது அதுதான். எனக்கு இதெல்லாம் பிடிக்கல சார், எனக்கு பாட்டு பாடத்தான் சார் பிடிக்குது. பேசாமல் பிஎஸ்சி மியூசிக் படிங்க. எனக்கு டான்ஸ் ஆடத்தான் சார் பிடிக்குது. சத்தியமாக சொல்கிறேன், வேறு எதையும் படிக்காதீங்க, டான்ஸே படிங்க. அமெரிக்காவில் போய் ஒரு டான்ஸ் டீச்சர் ஆகிடலாம். எழுத பிடிக்கும் சார், சிந்திக்க பிடிக்கும் சார், எனக்கு சிந்தனை, அறிவியல் அறிஞனாக வேண்டும். என் கூட படித்த மன்சூர் அலிகான்ங்கிற மாணவன், அக்ரி படித்த மாணவன், அமெரிக்காவில் பெரிய ஆராய்ச்சியாளன். நிறைய பேர். அமெரிக்க அரசாங்கம் பெரிய சம்பளம் கொடுக்குது. உங்களுக்கு எல்லையே கிடையாது. எது பிடிக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா இந்த வேலை செய்யும் போதுங்க, அந்த வேலையில் தான் மகிழ்ச்சி என்பதே இருக்கிறது. இப்போ நிறைய ஆசிரியர் பெருமக்கள்லாம் நீ வேலை பார்க்குறாங்கல்ல, ப்ரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் சம்பளம்லாம் கம்மி தாங்க. அவங்க சம்பளத்துக்கு வேலை பார்க்குறது கிடையாது, ஒரு சுகம். நான் படித்த பையன் நாளைக்கு டாக்டராக இருக்கான், நான் படிப்பு சொல்லி கொடுத்தவன் ஐஐடியில் போய் 3rd இயர் படிக்கிறான், ஏன் மாணவன் ஐஏஎஸ்ஸாக இருக்கான், அதுதாங்க சம்பளம். சத்தியமாக சொல்கிறேன், நான் 25 வருஷமாக ஐஏஎஸ் பயிற்சி கொடுத்துட்ருக்கேன். ஸோ காட்டுறதுக்கு வழி இல்லை. அந்த ஐஏஎஸ் படித்த பிள்ளைகள் போட்டு அந்த ஃபோட்டோ அந்த போடுங்க பார்ப்போம், ஒரு குரூப் ஃபோட்டோ. ஹலோ அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறது யார்? அந்த ஐஏஎஸ் ஒரு பேட்சை போடுங்க. நம்ம சென்னையில் என்னுடைய அலுவலகத்தில் எடுத்தது ஐஏஎஸ் பாஸ் பண்ண மாணவிகள். சென்ற ஆண்டு நம்ம பயிற்சி கொடுத்து, பயிற்சினா நம்ம என்ன இன்டர்வியூ ட்ரைனிங் கொடுக்குறோம், அவங்க தான் படித்து அவங்க தான் ஐஏஎஸ் வாங்கியிருக்காங்க. சின்ன உதவி நம்ம செய்யலாம். ஸோ லக்னோவுக்கு போயிருந்தேன். எதுக்குன்னா, நமது பிரைம் மினிஸ்டர் அவர்களுடைய மீட்டிங் முடித்தோன்னு நான் போனேன்னு தெரிஞ்சதும் எனக்கு ஒரு மெசேஜில் ஃபோனில் மெசேஜ், சார் நீங்கள் லக்னோ வந்திருக்கீங்க, உங்களது மாணவர்கள் நாங்கள் 12 பேர் இங்கே இருக்கிறோம், உங்களுக்கு விருந்து வைக்கணும்னு ஆசைப்படுறோம், எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க? இவர்கள்லாம் யாருன்னாங்க, எல்லாருமே அங்கே உள்ள செக்ரட்டரி, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள். ஒரு ஆள் கொல்லஞ்சிங்கிற ரொம்ப ஃபேமஸ். அங்கே அவர் 300 கிலோமீட்டர் தாண்டி இருந்தார். 300 கிலோமீட்டர்
என்னை பார்க்குறது. என்னைய கூட்டிகிட்டு போனாங்க சாப்பாடு. அங்கே வந்து இந்த மட்டன் மட்டன் அதில் ஒரு சாப்பாடு ஒன்று இருக்குல்ல, மட்டனில் பண்ணக்கூடிய கீமாவா மட்டன் சம்திங் மட்டன் அதில் ப்ரிப்பரேஷன் அதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அன்னைக்கு சரியில்லை, நல்லா இல்லை சார்னு சொல்லி அடுத்த நாள் இன்னொரு ஹோட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கபாப், மட்டன் கபாப். இவங்க எல்லாம் வந்து என்னுடைய மாணவர்கள். அது கூட ஃபோட்டோ இருந்தால் போடுங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்பது யாராவது ஒரு போய் இந்த மாதிரி அவர் கமிஷனரு, கலெக்டரு, செக்ரட்டரி இவங்கெல்லாம் யாராவது வந்து இந்த மாதிரி விருந்து கூட்டிகிட்டு போவாங்களா? ஒன்றும் கூட மாட்டாங்க. ஆளுக்கு 50,000 கொடுக்குறேன் சார், என்ன கூட்டு போங்க, கூட்டு போவாங்களா? ஆனால் ஆசிரியர்கள் அவங்க செய்வாங்க. ஸோ அதுக்காக தான் செய்கிறோம். ஸோ மாணவ செல்வங்களே, ஏன்னா எனக்கு அதை பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன். அதே மாதிரி சம்பளம் கிடைக்காம கூட ஒரு வேலையை நம்ம செய்வோம்னா அதுதான் நமக்கு உண்மையிலேயே நம்ம செய்ய வேண்டிய வேலை. எப்படிங்க? இந்த வேலையை சம்பளம் கிடைக்காமலே நான் செஞ்சிருவேங்க. நான் ஒரு முறை நான் இங்கே கமிஷனராக இருக்கும்போது துபாய்க்கு போயிருந்தேன். துபாயிலங்க என்னுடைய கூட படித்தவர் சந்திரசேகர், அவர் வந்து ஒரு வங்கியினுடைய வைஸ் பிரசிடென்ட். நாங்கள்லாம் படித்தது 25 வருஷத்துக்கு முன்னாடி. நான் வங்கியில் அதிகாரியாக இருந்தேன், அவர் அதிகாரி கிடையாது, அவர் கிளர்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். போயிட்டு வெளிநாட்டில் ஒரு வங்கியில் சேர்ந்துட்டார். படிப்படியாக ஃபாரின் வங்கி, வெளிநாட்டு வங்கி மேலே போயிட்டார். எவ்வளோ சம்பளம்னு கேட்டேன். எனக்கு மாதம் 25 லட்ச ரூபா சம்பளம்னு சொன்னார். நான் அப்போ கமிஷனர். உனக்கு எவ்வளோ சம்பளம்? எனக்கு ஒரு 85,000 ரூபா கிடைக்கும். அட பாவிகளா, இவ்வளோ சம்பளமா அவங்களுக்கெல்லாம்? நான் தப்பு பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சைலேந்திர பாபு என்ன சொன்னேன்? தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னேன்ல, பரவாயில்ல, நீ வா இந்த வேலையை எடுத்துக்க, எனக்கு கோயம்புத்தூர் கமிஷனர் வேலையை கொடுத்துரு, நான் வேணா சம்பளம் இல்லாமலே வேலை பார்த்துடுறேன். அப்போ தான் சத்தியமாக பிள்ளைகள் எனக்கு தெரியும், சில வேலைகள் வந்து நம்ம சம்பளம் இல்லாமலே வேலை செஞ்சிடலாம். அதில் சுகம் இருக்குது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கோவை மக்களுடைய பாதுகாப்பு பிரச்சனை இருக்கக்கூடாது, தீவிரவாதிகள் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, கொலை கொள்ளை இருக்கக்கூடாது, திருட்டு இருக்கக்கூடாது, அதுக்கு யாரை பிடிக்கணும், என்ன பண்ணணும், எவனை சுடணும், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுங்கிறது சுகமான அனுபவம் தானேங்க. என்ன சொல்கிறீங்க? இது கிடைக்குமா? ஒரு ஆசிரியர் பணினாலும் அப்படி தான். இப்படி ஒவ்வொரு பணியிலையும் ஒரு தனி சுகம் இருக்குது. ஸோ நல்ல ஆராய்ச்சி பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பணியில் நல்ல ஈடுபாடு இருக்குது, நல்ல பிடித்திருக்கிறது அப்படின்னா அந்த பணியில் தான் சேரணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இனி எதிர்காலத்தில் கார் டிரைவர்லாம் இருக்க மாட்டாங்களாம். கார் வந்து அதுவே ஓட்டிடும். நீங்கள் மொபைல் ஃபோனில் பாருங்களேன், நீங்கள் என்ன தான் பார்த்துங்க, விவசாயத்தை பற்றியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லா விவசாய வீடியோ தான் வரும். அது யாரும் பார்க்க மாட்டாங்க, அது வேறு பிரச்சனை. நீங்கள் வந்து வடிவேல் ஜோக்காக பார்த்துருந்தீங்கன்னா தொடர்ந்து வடிவேல் ஜோக்கு தான் வந்துட்டு இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் எப்படி தெரியும்? நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, நீங்கள் பாம்பு படமாக பார்த்துருந்தீங்கன்னா பாம்பாக தான் வரும். குதிரை படம் பார்த்துட்டு இருந்தீங்க, நாய் படம் பார்த்தீங்கன்னா நாய் வரும். செக்ஸ் படம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதான் வந்துட்டு இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிடும், ஓ இவன் இதில் தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கான் போல இருக்குது, கம்ப்யூட்டர் கேம்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி அதை கொடுத்துட்டு இருக்கு. அதுக்கு பேர் என்னங்க? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த பாரு, நான் காரில் வந்தேன், அந்த பெல்ட் போடலைன்னா கீ நடிக்குது. அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இனி எதிர்காலத்துலிங்க அதையும் கேட்குறீங்க. நான் போன மாதம் ஒரு விழா கூப்பிட்டாங்க சென்னையில். பெரிய பெரிய டாக்டர்கள் அவங்க மாநாடு, அதாவது எண்டோக்ரைன், நம்ம வந்து ஸ்டமக் வயிறு இருக்குல்ல, வயிற்று பகுதியில் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ், சர்ஜன்ஸ், அவங்களுடைய மாநாடு. நான் டாக்டர் சைலேந்திர பாபு, ஒருவேளை நானும் டாக்டர் நினச்சாங்களோ என்னமோ, இன்னும் இங்கே கூப்பிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நான் சீஃப் கெஸ்ட். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஆப்ரேஷன், வயிற்றில் ஒரு பெரிய பிரச்சனை வச்சுக்கோங்க, கட்டி வெளியே எடுக்கணும். டாக்டர் போய் ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டியது இல்லைங்க. இனி யார் பண்ணுவாங்க? ரோபோ, எந்திரம். 6 கம்பி வருதுங்க, 6 ஒயர் வருது, 6 இடத்துல ஓட்டை போடுது வயிற்றுல. உள்ளே போய் என்னமோ பண்ணது. டாக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவரை மாதிரி அந்த கம்ப்யூட்டரை பார்த்துட்டு இருக்காரு டாக்டர். ஆப்ரேஷன் பண்ணுறது மெஷின், கண்டுபிடிச்சது என்ஜினியர். உங்கள் பிள்ளை இன்ஜினியரிங் படிக்குது இல்லை, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், அவன் தான் உருவாக்கியிருக்கான். நான் 6 ஓட்டைங்க, 5 நிமிஷத்தில் கட்டியை வெளியே எடுத்துகிட்டு அதை க்ளீனாக போடுறது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. 15 நிமிஷத்தில் அந்த ஆள் எடுத்து நடக்க வீட்டுக்கு போகிறான் நோயாளி. வயரையும் இருக்கண்டா, ஒன்றும் இருக்கண்டாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ட்ரெண்டிங் சயின்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதை தான் படிங்க. கம்ப்யூட்டர் கோடிங், அதை படிங்க. என்ன பிடிச்சிருக்கோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிறைய பேச்சாளர்கள் ஒரு வேலையும் எப்படி இருக்கும், அதுதான் முக்கியம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
பிடிச்ச வேலையை செய்யும்போது உங்களுக்கு களைப்பே இருக்காது, சுகமாக இருக்கும். இன்னும் செய்யணும்னு தோணும். ஆனால் பிடிக்காத வேலையை செய்வது என்பது ரொம்ப கடினம். பிள்ளைகளை 2 முடிவு தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய முடிவு. இந்த நேரத்தில் 12ஆம் கிளாஸ் படித்து முடிக்கிற நேரத்தில் 2 முடிவு தான். ஒன்று, என்ன படிக்கலாம், அதன்படி வேலை. 2வது முடிவுங்க, யாரை திருமணம் பண்ணலாம். அந்த முடிவு ஒரு 5 வருஷம் கழிச்சு எடுக்க வேண்டியிருக்கும். அதுதான் மிகப்பெரிய முடிவு. ஏன்னா நமக்கு பிடிக்காத பாடத்தை படிக்கிறதும் கஷ்டம், பிடிக்காத ஒரு நபரோட வாழ்றது ரொம்ப கஷ்டம். கஷ்டம்னா நேராக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, உன்னை பற்றி இந்த அம்மா டவுரி கேட்குறாங்க அப்படின்னு, வாழ்க்கையே போயிடும்ல. அதுதான், அதை நான் சொல்லக்கூடாது. ஒரு பெரிய ஒரு அறிவியல் அறிஞன், ஒரு பெரிய சிந்தனையாளன் வந்து சொல்கிறான். ஒரு லெபனீஸ் சிந்தனையாளன், அவன் வந்து கலீல் ஜிப்ரான். ஏன்னா நீங்கள் நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். கலீல் ஜிப்ரான் பெரிய சிந்தனையாளன். அவன் சொன்னது நான் சொல்கிறேன், எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. ஒரு செயலை நம்ம விரும்பி செய்யணுங்க. அந்த செயல் நம்ம பிடிக்கல, அந்த வேலை பிடிக்கல, நான் செய்கிறது என்பது ஒரு பெரிய தண்டனை, ஒரு டார்ச்சர். இந்த வரதட்சணை கொடுமைலாம் சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி கொடுமை. பிடிக்காத வேலை செய்கிறது கொடுமை. அதே மாதிரி பிடிக்காத ஆள்கிட்ட வாழ. அவன் சொல்கிறான், உங்களுக்கு வேலையை பிடிக்கலன்னா, இஃப் யூ டோன்ட் லைக் எ ஜாப், யூ குவிட் த ஜாப் and go and beg from a man who likes the job. அது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வேலை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த வேலை செய்யவே கூடாது. அதை உடனே விட்டுட்டு கோயிலுக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டு, எவன் ஒருத்தன் ஊரில் வேலையை விரும்பி செய்கிறானோ அவன்கிட்ட போய் பிச்சு எடுறான்றான். ரொம்ப கேவலமாக பேசுகிறார், ஆனால் பெரிய உண்மை. விரும்பி செய்கிறாங்க பாருங்கள் சில ஆசிரியர் பெருமக்கள், விரும்பி செய்கிறாங்கள அரசு ஊழியர்கள், விரும்பி தொழில் பண்ணுறாங்க சில ஆட்கள். அன்றைக்கி தான் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு விமானத்தில் ஏறினேன். சார் நல்லா இருக்கீங்களா சார், உங்களெல்லாம் பார்ப்பேன் சார், உங்கள் வீடியோ எல்லாம் பார்ப்பேன் சார், இந்த ஃபிட்னஸ் எல்லாம் பார்ப்பேன் சார். என்னங்க பண்ணுறீங்க? நான் வந்து ஒன்றும் படிக்கலை சார். என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டேன். ஒன்றும் படிக்கலை சார், 8ஆம் கிளாஸ் தான். என்ன பண்ணுறீங்க? ஒரு கம்பெனி நடத்துகிறேன் சார். என்ன கம்பெனிங்க? சென்னை மொபைல், 1000 கோடி ரூபாய் கம்பெனி நடத்துகிறேன் சொல்கிறாரு. சென்னையில் வந்து 12 அடிக்கு 8 அடி கடை தான் வச்சுருக்கேன் சார். வச்சுருந்தேன், இந்த பாருங்க, இதுதான் என் கடை சைஸ். 15 வருஷத்துக்கு முன்னாடி என் கடை எவ்வளோ தான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் 63 பிரான்ச் வச்சுருக்கேன். உழைப்பு பிடிக்கும் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் விவசாயம், இந்த வியாபாரம் பிடிக்கும். சின்ன சின்ன வியாபாரம் பண்ணிகிட்டே இருப்பேன். அன்றைக்கி ஒரு ஊர் இடம் வாங்கினேன், விற்றேன், 3 மடங்கு லாபம் சொல்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அந்த ஆர்வம், டிசைர், டிசைட் வாட் யூ வாண்ட். உங்களுக்கு பிள்ளைகளே என்ன வேண்டும்? உங்களுக்கு என்ன வேணும்? எந்த வேலை வேணும்? எவ்வளோ சம்பளம் வேண்டும்? எந்த ஊரில் போய் வேலை பார்க்கணும்? எந்த கம்பெனியில் வேலை பார்க்கணும்? எந்த கவர்மெண்ட் ஜாப் வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். மிக முக்கியமான முடிவு. நான் முதல்ல சொன்ன மாதிரி திருமணம் மாதிரி இந்த முடிவை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியாது. காலேஜில் போய் சேர்ந்து எனக்கு பிடிக்கல, நான் பிகாம் படிக்க ஓடிடுறேன்னு சொல்ல முடியாது. முடியுமா? 1.5 லட்ச ரூபா எங்கேருந்து வரும்? எனவே ஒரு தீர முடிவெடுத்து உங்கள் மனசுக்கு, உங்கள் இதயத்துக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் போய் ஜாயின் பண்ணலாம். ஒரு வேளை உங்களுக்கு ஐஏஎஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பட்டப்படி படித்தா போதும். எனி அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸ், பிஏ படிக்கலாம், பிஎஸ்சி படிக்கலாம், பிகாம் படிக்கலாம், லா படிக்கலாம், என்ஜினியரிங் படிக்கலாம், எது வேணாலும் படிக்கலாங்க. ஆனால் ஓரளவுக்கு நல்ல காலேஜில் படிங்க. 21 வயசு முடிஞ்சவங்களாக இருக்கணும். 3, தமிழ் மொழி ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா தமிழ் மொழியில் ஒரு பேப்பர் இருக்குது, நீங்கள் அதை எழுதணும். ஆங்கில மொழி ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா வரணும். ஏன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன் எல்லாமே நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதலாம், தமிழில் எழுதலாம். இருந்தாலும் ஆங்கில ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் பேப்பரெல்லாம் ப்ரிலிமினரியில் ஆங்கிலத்தில் தான் இருக்கும், ஹிந்திலையும் இருக்கும். எனவே அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆங்கில அறிவு. ஸோ பட்டப்படிப்பை கொஞ்சம் ஊன்றி நல்ல சிறப்பாக புரிந்து படிக்கணும். 1, தினமும் 1 மணி நேரமாவது செய்தித்தாள் படிக்க வேண்டும். பெற்றோர்கள், ஆசிரியர் பெற்றோர்களை தயவு செஞ்சு இன்றைக்கி வீட்டுக்கு போகும்போது நாளைக்கே காலையில் ஒரு ஆங்கில பேப்பரும் ஒரு தமிழ் பேப்பரும் வீட்டில் வாங்கி போடுங்க. குழந்தைகள் படிக்கட்டும். தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, பொருளாதாரத்தில், அரசியலில், அறிவியலில் என்னென்ன நடந்துட்டுருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டோம். உலக நாடுகள் என்ன நடக்குது, இப்படிப்பட்ட செய்திகள் குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணுங்க. அதுக்கு பேர் தான் ஜெனரல் நாலேஜ்.
இந்த ப்ளஸ் டூவில் நீங்கள் பெரும்பாலும் நிறைய மார்க்கெலாம் வாங்கியிருக்க மாட்டீங்க, ரிசல்ட் வரும்போது தெரியும். இந்த காலேஜில் சேர்ந்த உடனே முதல் செமஸ்டரில் ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கணுங்கிற ஒரு தீவிரமான இதில் போங்க. ஏன்னா ஐஏஎஸ் தேர்வு என்பது போட்டித் தேர்வு. கல்லூரியில் நீங்கள் ஒரு போட்டியாளராக இருந்தால் மட்டும்தான் ஐஏஎஸ் தேர்விலும் நீங்கள் ஒரு உண்மையான போட்டியாளராக மாற முடியும். ரெண்டாவதுங்க, கான்ஃபிடன்ஸ் வரணும். ஐஏஎஸ்ஸா பார்த்துடலாம், ஒரு கை பார்த்துடலாம், எப்போ வரும்? நிறைய ஒரு கை பார்த்துருக்கீங்கன்னு வச்சுங்க. ஏற்கனவே யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கியிருக்கிறேன், 100 மார்க் வாங்கியிருக்கிறேன், பேங்க் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன், குரூப் 4 பாஸ் பண்ணியிருக்கேன், பார்த்துடலாம், ஒரு கை பார்த்துடலாம். அப்போ தான் முடியும். சும்மாலாம் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை வந்துடாதுங்க. எங்கள் அப்பா நல்லவருங்க, எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க, எங்கள் வீடு வந்து வாஸ்து பிரகாரம் தான் கட்டியிருக்கோம், எனவே எனக்கு நல்ல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துருமா? இல்லை நான் ஜாதகம் பார்க்க போனேன், நல்ல ஜாதகம் சார், 6 வருஷம் கழிச்சு ஐஏஎஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டாரு, வருமுங்களா? அதெல்லாம் அங்கே வேலையாகாது, இங்கே வேணால் வேலையாகும். அங்கே உனக்கு இங்கிலீஷ் வருமா? உனக்கு இந்திய வரலாறு தெரியுமா? இந்திய அரசியல் சட்டம் தெரியுமா? உலக நடப்பு என்னன்னு தெரியுமா? அறிவியல் உனக்கு தெரியுமா? ஆகுமெண்ட் ரியாலிட்டினா தெரியுமா? வெர்ச்சுவல் ரியாலிட்டினா உனக்கு தெரியுமா? பேங்கிங்கில் இப்போ வந்து ஏடிஎம் வச்சுருக்கானே, அது எப்படி ஆப்ரேட் பண்ணணும் உனக்கு தெரியுமா? கன்சியூமர் ரிபேட் இண்டெக்ஸ்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? ஒரு வங்கியினுடைய தலைமை பதவியை யார் நியமிப்பாங்கன்னு தெரியுமா? ஒரு சீஃப் செக்ரட்டரிக்கு நியமனம் செய்யக்கூடிய அதிகாரி யார்? ஒரு கவர்னர் எத்தனை வருஷம் பதவியில் இருப்பார்? அவருக்கு என்ன பொறுப்பு இருக்குது, அதிகாரம் இருக்குது, அப்படிங்க உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் தான். ஸோ பிள்ளைகளே, பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு ஆங்கில பத்திரிகையும் தமிழ் பத்திரிகையும் தினமும் 1 மணி நேரமாவது தயவு செஞ்சு படிக்க வைங்க. முடிஞ்சால் நீங்களும் சேர்ந்து படிங்க. பேப்பர் படிக்காதவனுக்கும் காடுகளில் வாழக்கூடிய காட்டு மிராண்டிக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. அவனுக்கும் உலகத்தில் நடக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. என்னங்க, இப்போ ரஷ்யா உக்ரைனில் என்ன நடக்குது, எத்தனை பேர் செத்தான்? இஸ்ரேல் ஹமாஸில் என்னவே நடந்து, என்ன பிரச்சனை, அவன் ஏன் செத்தாங்கிறது ஆப்பிரிக்க காட்டில் வந்து சிங்கத்தோட போராடி இருக்கான் பாருங்க, அவனுக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. அதான் பிரச்சனை. நீங்கள் 2 பேரும் ஒன்று தான். மார்க் ட்வைன் சொன்னான், a man who is not reading has no advantage over the man who cannot read. வழக்கமாக வாசிக்காத ஒரு மாணவனுக்கும் வாசிக்கவே இயற்கையிலே முடியாத ஒரு மனிதனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இயற்கையிலே கண் பார்வை இல்லாதவர்கள் மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறார்கள். எனது மாணவி, குட் மார்னிங் சார், ஐ எம் பெனோ ஸ்பீக்கிங், கேன் ஐ மீட் யூ திஸ் ஈவினிங் இன் யுவர் ஆஃபீஸ்? ஒரு மாணவி என்கிட்ட பேசுகிறாங்க. எஸ், யூ கேன் மீட் மீ. மே ஐ நோ வாட்ஸ் த ரீசன்? எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொல்கிறீங்க? சார், ஐ எம் கம்மிங் ஃபார் த ஐஏஎஸ் இன்டர்வியூ ட்ரைனிங். ஐ எம் கோயிங் ஃபார் த ஐஏஎஸ் இன்டர்வியூ டு த டெல்லி நெக்ஸ்ட் மந்த். அடுத்த மாதம் எனக்கு ஐஏஎஸ் இன்டர்வியூ, பயிற்சி தருவீர்களா? ப்ளீஸ் கம், வாங்கன்னு கூப்பிட்டேன். எனது அலுவலகத்துக்கு வரும்போது அந்த மாணவி எங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு வந்தார். அப்போ தான் எனக்கு தெரியும், இந்த மாணவிக்கு கண்ணும் தெரியாது. 2 கண்ணும் தெரியாத மாணவி ஐஏஎஸ் முதல் கட்ட தேர்வு, 2வது தேர்வு, இன்டர்வியூ போகிறாங்க. ஆச்சரியம். ஏன்னா 2 கண்ணும் நல்லா தெரியறனே பாஸ் பண்ண மாட்டேங்கிறான். அப்படி இருக்கும்போது இந்த மாணவி பாஸ் பண்ணிட்டாங்களே. உட்காருமா. முதல் கேள்வி கேட்டேன், மிஸ் ஜஃபைன், why do you want to be an IAS officer? நீங்கள் ஏன் ஐஏஎஸ் அதிகாரியாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள்? சார், I am a postgraduate student of Stella Maris College in Chennai. Now I am working as a manager in the State Bank of India. But I want government service. I want to meet a lot of people in India. I want to make positive changes in the functioning of government departments. இந்திய நாட்டின் ஒரு பிரஜை ஒரு கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறாங்க பாருங்க. நான் எம்ஏ ஆங்கிலம் படித்திருக்கிறேன், வங்கியில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு அரசு பணி தான் பிடித்திருக்கிறது, எனக்கு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, லட்சக்கணக்கான மக்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அரசு நிர்வாகத்தில் நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்பது எனது ஆவல், எனவே நான் ஐஏஎஸ் அதி. சொன்ன மாதிரிங்க நான் சொன்னேன், உங்களுக்கெல்லாம் பயிற்சி தர முடியாது, என்னால் முடியாது, உனக்கு எல்லாமே தெரியும். இல்லை சார், நீங்கள் என்னென்ன குறைகள் இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபுல் மார்க் வாங்கிங்க. அந்த மாணவி இன்னைக்கு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் பிரான்ஸ் நாட்டில் இருக்காங்க. 3 மாதம் கழித்து எனக்கு ஃபோன், போன்ஜூர் மோன்சியர் கம தலைவு. எப்படிங்க? சைலேந்திர பாபு சார், ஹவ் ஆர் யூன்னு கேட்கல, எங்கேருந்து பேசுகிறாங்க? பிரெஞ்சு நாடுங்க, பிரான்ஸ். மோன்சியூர் சார் கம தலைவு, ஹவ் ஆர் யூ? சவா பியா மர்சியாவு.
யார்? நான். எனக்கு கொஞ்சம் தெரியும். ஃப்ரெஞ்சு மொழி நானும் கற்றுக்கிட்டு இருக்கேங்க. நாங்கள் ஃப்ரெஞ்சு மொழியில் பேசிக்கிட்டோம், ஆசிரியரும் மாணவியும். என்ன வராங்க, கூப்பிடுறாங்க, வாங்க சார் ஃப்ரான்ஸுக்கு வாங்க, நான் உங்களை சுற்றி காட்டுகிறேன். ஈரோட்டில் வந்தால் இங்கே கண்ணு தெரிகிறவங்களே என்னை சுற்றி ஒழுங்கு காட்ட மாட்டேங்கிறானுவோ. நான் தான் கூகுளில் போட்டு எங்கே போகுதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. கார் நேரம் அப்படி போகுது. எப்படிங்க இந்த ஆளுக்கே வர முடியல. கூகுள் மேப் அவங்க என்ன சொல்கிறாங்க, வாங்க சார் வாங்க சார், நான் சுற்றி காட்டுறேங்க. நான் சொல்லணும், நான் ஒன்று சுற்றி காட்டணும். கான்ஃபிடன்ஸ் பார்த்தீங்களா, தைரியம். அதுதாங்க கல்வியினுடைய தைரியம். இந்த மாதிரி ஒரு எனக்கு என்னன்னா, கண் பார்வை இல்லாத மாணவியே எப்படி படிக்குது? எப்படிமா படிக்கிறதே? எனது நண்பர்கள் வருவார்கள், வீட்டுக்கு வருவார்கள், அவர்கள் பாடங்களை எல்லாம் படிப்பார்கள், நான் கவனமாக கேட்பேன். நண்பர்கள் போன பிறகு எங்கள் அம்மாட்ட படிக்க சொல்லுவேன். அம்மா தூங்கின பிறகு நான் மொட்டை மாடிக்கு போவேன். என்னென்ன படிச்சிருக்கேன் நான் 1 2 3 4 5 6 7 8 9 10 எல்லா பாடங்களையும் சொல்லி சொல்லி பார்ப்பேன். ஏதாவது மிஸ்டேக் ஆகி போச்சு, மறந்து போச்சுன்னு எங்கள் அம்மாட்ட கேட்பேன். இப்படி தான் நான் படிப்பேன். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், லைஃப் இஸ் டஃப். வாழ்க்கை என்பது கடினமாக இருக்கும். போராளிகளுக்கு மட்டும்தான் இந்த நாட்டில் வெற்றி கிடைக்கும். கடினமான போராளிகளுக்கு மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். இந்த பேப்பர் எடுத்து வீசிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த கோவிட் நேரத்தில் நான் 3 முறை சென்னையிலேருந்து சைக்கிள் ஓட்டிட்டு கோயம்புத்தூருக்கே வந்தேன்னு சொன்னேன். எப்படிங்க? சென்னையிலேருந்து சைக்கிள் ஓட்டிட்டு 500 கிலோமீட்டர் நான் சைக்கிளில் வந்திருக்கேன். 2 நாட்கள் ஒரு ராத்திரி தூங்க முடியாது. இந்த வெயிலில் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கணும். நீங்கள் இதுக்கு உள்ள உட்காரத்தில் வீசிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் யாரும் வீசலை, தேங்க்யூ, பாராட்டுகள். ஒரு காலேஜில் வீசுகிறாங்க. கஷ்டமாக, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கான். நாம் உறுதியாக இருந்தால் இந்த உலகத்தில் நம்மளால் எதையும் சாதிக்க முடியும். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மனசில் கேளுங்க, எனக்கு எது பிடிச்சிருக்கு, எதை பிடித்தால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், எதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது, இப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு முதல்ல உங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். நோ யுவர் செல்ஃப். 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போர்க்கலை ஆசிரியன் இருந்தான், சன்சு. சன்சு சொன்னான், உன்னையும் புரிந்து கொண்டு உன் எதிரியையும் புரிந்து கொண்டால் உனக்கு எல்லா சண்டைகளிலும் உனக்கு வெற்றி தான். உங்களுடைய மனப்பான்மையும் தெரிஞ்சுக்கிடணும். உங்கள் ஆற்றல்கள், உங்கள் ஞாபக சக்தி, உங்கள் சிந்தனை திறன், அதையெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிடணும், இல்லைங்களா? எதிரி, போட்டியாளர்கள், அறிவியல், உலகம், ஏழ்மை, இங்கே உலகம் எப்படி நடந்துட்டு இருக்கு, இதையும் முழுசாக தெரிஞ்சிட்டிங்கன்னா எந்த ஃபீல்டில் இறங்கினாலும் உங்களுக்கு வெற்றி தான். ஐஏஎஸ் ஐபிஎஸ்சில் உங்களுக்கு வெற்றி தான். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்க விரும்பக்கூடிய பிள்ளைகள் பிடிச்ச டிகிரி சரி போய் படிங்க, நல்லா படிங்க. மீன் டைம் நியூஸ் பேப்பரை படிங்க. ஆங்கில மொழியை பேசி 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 எழுதி 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 பழகுங்க. கட்டுரை எழுதும் பழக்கம், கட்டுரை எழுதும் பழக்கம், கட்டுரை கட்டுரை ஒரு நாள் ஒரு பக்கமாவது எழுதி பாருங்க. ஏன்னா ஐஏஎஸ் தேர்வு, கடைசி தேர்வு, முக்கியமான தேர்வுகள் எல்லாமே எழுதணும். கட்டுரை எழுத வேண்டும், டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் எழுதணும். அது இப்போலேருந்தே பயிற்சி கொடுக்கணும். ஐஏஎஸ் படிக்க விரும்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல செய்தி. தமிழ்நாடு அரசாங்கம், நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு நீங்கள் ஐஏஎஸ் வாங்கிறதுக்கு. ஐஏஎஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த தேர்வு எழுதக்கூடிய உங்களுக்கு மாதம் 7500 ரூபாய் சம்பளம். சம்பளம் இல்லை, ஸ்காலர்ஷிப். எப்படிங்க? நான் ஐஏஎஸ் படிக்க விரும்புகிறேன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், நான் முதல்வன், உங்களுக்கு மாதம் 7500 ரூபா ஆச்சுங்களா? படித்து நீங்கள் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈரோட்டில் இருக்கிற உங்களை சென்னையிலிருந்து தகவல் கொடுத்து உங்களை அழைத்து கொண்டு போவார்கள். கொண்டு போய் சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ், அங்கே உங்களை தங்க வைத்து இலவச பயிற்சி அளிப்பார்கள். அங்கே நானும் வருவேன், இறையன்பு சார் வருவார், நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க. இலவச பயிற்சி ஆச்சுங்களா? அந்த தேர்வு, 2வது தேர்வு, அதையும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா விமானத்தில் உங்களை அழைத்து சென்று பயிற்சி கொடுத்து நேர்முக தேர்வை ஏற்பாடு செய்வார்கள். எல்லாமே உங்களுக்கு முதல் கட்ட தேர்வு பாஸ் பண்ணிங்கன்னா 25,000 ரூபாய் ரொக்க பரிசு. எப்படிங்க? நீங்கள் வந்து உற்சாகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 25,000 ரூபாய் ரொக்க பரிசு கொடுத்து கொண்டு உங்களை அழைத்து சென்று தமிழ்நாடு ஐஏஎஸ் பயிற்சி மையம், கிரீன் வேஸ்ட் ரோடு, சென்னை, அங்கே உங்களுக்கு பயிற்சி இலவசமாக அளிக்கப்படும், உணவு அளிக்கப்படும், எல்லாமே கிடைக்கும். நீங்கள் அங்கே இருந்து பாஸ் பண்ணி போகலாம். நிறைய எனக்கு அந்த ஒரு 50 மாணவருடைய சரித்திர வரலாறு கிட்ட இருக்குது. எல்லாம் சொல்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை, டைம் ஆகிப்போச்சு. ஒரு மாணவன் சத்தியமங்கலம், பேர் சரவணன், +2 படிக்கிறாரு. காலேஜ் சேர்ந்து படிக்கணும்னு ஆசை, வசதி வாய்ப்பு இல்லை. எழுதுகிறான் கடிதம், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் சத்தியமங்கலத்திலிருந்து பேசுகிறேன்.
வீட்டில் படிக்க வசதி இல்லை, நீங்கள் என்னை கல்லூரியில் சேர்த்து விடுவீங்களா? அப்போ முதலமைச்சர் வந்து செல்வி ஜெயலலிதா மேடம் மாணவனை வர சொல்லி, அவங்க சீஃப் மினிஸ்டர், இந்த மாணவனுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் போட்டு விட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஇ முடித்த உடனே அவருக்கு ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசை. அப்போது கடிதம் மீண்டும் யாருக்கு? அம்மா அவர்களுக்கு. அப்போ அவங்க முதலமைச்சர் இல்லை, அம்மா அவர்களுக்கு படிக்க வச்சுட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸு, எனக்கு இப்போ ஐஏஎஸ் வேணும், என்னை எங்கேயாவது சேர்த்து விடுங்க. இப்போ மேடம் வந்து அவரை வரவழைச்சி என்ன பணம் உதவி கொடுத்து நீங்கள் போய் ஒரு ஐஏஎஸ் பயிற்சி மையத்தில் சேருங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த மாணவன் அடுத்த ஆண்டு ஐஏஎஸ் பாஸ் பண்ணி, அதுக்கு அடுத்த ஆண்டு தூத்துக்குடியில் அசிஸ்டண்ட் கலெக்டராக இருந்தார். சரவணன் இப்போ கலெக்டராக இருக்கார். இதே ஒரு சத்தியமங்கலம் தான். புரியுது அவங்களுக்கு? தனி முயற்சி. மாணவர்களே, அப்பா வேண்டாம் அம்மா வேண்டாம், நீ போதும். அவங்களால பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியாது, பெருசாக ஒன்றும் தர முடியாது. உங்கள் அப்பா பார்த்து எனக்கு வந்து ஒரு 75 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கி கொடுன்னா வாங்கி கொடுக்க முடியுமா? அவங்களால முடியாது. நீ நினச்சா முடியும் என்ற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், ஐயா நீங்கள் டிஜிபியாக இருக்கிறீங்க, ஆமாம், என் பையனுக்கு இந்த டாடா கன்சல்டன்சியில் வேலை வாங்கி கொடுங்க ஐயா. நான் சொன்னேன், இந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனிலாம் அந்த மாதிரி சிபாரிசு எடுக்க மாட்டாங்க. உன் பையனுக்கு ஏதாவது உருப்படியாக தெரிஞ்சதுன்னா சேர்த்து விடுவாங்க. இவன் 1 லட்ச ரூபாய்க்கு வேலை பார்த்தா அதை விற்பனை பண்ணி அவங்க 50,000 கொடுப்பாங்க. அதுதான் கம்பெனி நடக்கக்கூடிய விதம். வேலையே தெரியாதவங்க எப்படி கொடுப்பாங்க? இல்லையா, ஐயா மனசு வச்சா, அவர் ஐயா மனசு வச்சா என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கும். நான் சொன்னேன், ஐயா மனசு வச்சா அவரோட உன் பையனுக்கு வேலை கிடைக்கலாம், ஆனால் உன் பையன் மனசு வச்சா அவன் அந்த டாடா கன்சல்ட் கம்பெனிக்கு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக வர முடியும். உண்டா இல்லையா? ஒரு மனிதன் மாணவன் தனது வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டால், 21ஆம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்னன்னா பிள்ளைகளே, ஒரு மாணவன் இருக்கும் வசதியை பயன்படுத்தி தனது வாழ்க்கையை மாற்ற வேண்டும். நேற்றுக்கு வரைக்கும் நான் சரியாக உழைக்கவில்லை, ஆசைப்படவில்லை, எனக்குன்னு இலக்கை ஏற்படுத்தவில்லை, ஏனோ தானோன்னு சுற்றிட்டேன். எங்கள் அப்பா அம்மா பாவம் எவ்வளவோ கனவு கண்டிருப்பாங்க, நல்ல மார்க் வரும், அண்ணா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வரும்னு நினச்சிருந்தாங்க. அதெல்லாம் இனி வராது, கவலை இல்லை, நடந்ததை விட்டுருங்க. நடந்து முடிந்து நினச்சி யோசிப்பவன் முட்டாள். முடிஞ்சு போச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாது. இனியாவது எனது வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்ற ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ ஆசை வந்ததுன்னா அன்றைய தினமே தனது வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் என்பதுதான் இந்த 21ஆம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. ஏன் கண்டுபிடிப்பு? நான் நினைக்கிறது தான். ஆப்பிள் ஐஃபோனோ, இந்த மொபைல் ஃபோனோ, இல்லாட்டி இன்டர்நெட்டோ, இல்லாட்டி இந்த சந்திரயானம், அதெல்லாம் ஒன்றும் உலகத்தில் பெரிய கண்டுபிடிப்பு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு சிறுவன், ஒரு இளைஞன் தனது வாழ்க்கையை மாற்றுறதுன்னா ட்ரெஸ்ஸை மாற்றினா போதாது. ட்ரெஸ்ஸை மாற்றினா போகாது. எந்த கிரிக்கெட் ஸ்டாரை உனக்கு பிடிக்கும், டோனியை மாற்றினா போதாது. இல்லை சினிமா, உனக்கு யாரை சினிமாவில் பிடிச்சிருக்கோ அவனை மாற்றினா போகாது, நீ மாறணும். சிலர் நினைக்கிறாங்க, பையன் பேர் தான் தெரியல போல இருக்கு, அப்போ அந்த நியூமராலஜி பார்த்து பேரை மாற்றிடுவோம். செல்வராஜுக்கு பதிலாக SELVAAARAJJJ அப்படி போட்டால் அது ஒன்றும் மாறாது. உன் அடிப்படை மனப்பான்மை மாற்ற என்னால் முடியும். வீட்டில் நிலைமை சரியில்லை, அப்பாவுக்கு வருமானம் ரொம்ப குறைவாக இருக்குது, அப்பாவுக்கு உடம்பு முடியலை, அப்பாவால் நிறைய நாள் ஒன்றும் என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது, அவரால் இனி உழைக்க முடியாது, நான் தான் இந்த வீட்டினுடைய சொத்து, நான் தான் இந்த வீட்டை தலைமை தாங்க வேண்டும், என்கிட்ட ஆற்றல் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, சிந்தனை இருக்கிறது, நான் இதை பயன்படுத்தினாலே போரும், எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு ஒரு மனப்பான்மையை நீங்கள் மாற்றினால் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்ற முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள், அவன் ஜப்பனீஸ் சொல்கிறான், இஃப் அதர்ஸ் கேன் டூ இட் ஐ கேன் ஆல்சோ டூ இட். எப்படிங்க? மற்றவர்களால் செய்ய முடியும். நீங்கள் ஒன்றும், நான் சொல்கிறது ஒன்றும் யார் ஒன்றும் செய்யாத காரியம் கிடையாதுங்க. தினம் 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 என் கண்ணு முன்னாடி பிள்ளைகள் சாதித்து காட்டுவதை பார்த்து நானே வியந்து போய் கிடக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் போயிட்டுங்க, ஒரு பிள்ளைக்கு பரிசு கொடுத்து நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. எக்ஸாம் ரிசல்ட் வந்து பரிசு கொடுக்குறேன், வீட்டுக்கு வந்தோன்னே எனக்கு ஒரு மெசேஜ், அந்த ஃபோட்டோவை போட்டுட்டு, சார் நான் வந்து கீர்த்தனா, நீங்கள் பரிசு கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸு, என்கிட்ட ஃபோன் கிடையாதுங்க, என்னுடைய தோழிக்கு ஃபோன்லேருந்து அனுப்புகிறேன், உங்கள்கிட்ட பேசலாமா? சரிம்மா பேசுன்னு போட்டேன். சார் நான் கீர்த்தனா பேசுகிறேன், நேற்றுக்கு பரிசு கொடுத்துட்டீங்க, வீட்டில் நிலைமை சரியில்லை, அம்மா மட்டும்தாங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, என்னம்மா செய்யணும்? எனக்கு ஒரு காலேஜில் அட்மிஷன் வாங்கி கொடுப்பீங்களா சார்? எனக்கு ஃபீஸெல்லாம் கட்ட முடியாது, நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும். நல்ல மார்க் வாங்கியிருந்தது, ட்ரை பண்ணுறேன், எங்கே வேணும்? VIT, அங்கே தான் எனக்கு வேணும். VIT வெள்ளூர், அங்கே அட்மிஷன் வாங்கி கொடுப்பீங்களான்னு கேட்டுச்சு. சரி பார்ப்போம், ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமே.
நான் உடனே அந்த விஐடி சேர்மன் டாக்டர் விஸ்வநாதன் சார் அவர்கிட்ட இந்த மாதிரி மெசேஜ் போட்டு அனுப்பிச்சேன். சார் இந்த மாதிரி ஒரு பிள்ளை சொல்கிறா, அவருக்கு சன் செல்வம், அவருக்கு போட்டு விட்டேன். அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே நல்ல மார்க் இருக்க சைலேந்திர பாபு சார் சொல்கிறாருன்னு சொல்லி அந்த பிள்ளையை சேர்த்து விட்டாங்க விஐடி வெள்ளூர். நான் அந்த பிள்ளைய பார்த்ததே கிடையாது. அந்த காலேஜுக்கு போன வருஷம் போயிருந்தேன், நான் டிஜிபியாக இருக்கும்போது என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த பக்கம் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது போனேன். 3500 பிள்ளைகள் உட்காந்துருந்தாங்க. இதில் யாராவது கீர்த்தனான் இருக்காங்க கேட்டேன். நான் தான் சார். அது ஃபோட்டோ போட முடியுமான்னு பாருங்கள். கீர்த்தனா ஃபோட்டோ இருக்கா பாருங்க. ஹலோ கீர்த்தனா. அந்த மாணவி சொன்னாங்க, நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். போன வாரம் ஃபோன் பண்ணாங்க. ஒவ்வொரு 6 மாதமும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும், கீர்த்தனா ஃபஸ்ட் செமஸ்டர் இத்தனை மார்க் அத்தனை மார்க் ஏகப்பட்ட மார்க். இந்த ஃபோட்டோ தாங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவி. இங்கே பாருங்க, விஐடி வெள்ளூர். போன வாரம் சார் ஐ எம் வெரி ஹாப்பி சார். என்னம்மா? எனக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிப்போச்சு சார். பிளேஸ்மெண்ட் வேலை கிடச்சிது. சரிம்மா, அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி நான் கேட்கக்கூடாது, ஒரு அப்பா மாதிரி கேட்குறேன், எவ்வளோ சம்பளம்? 1,75,000 ரூபாய் சார் மாத சம்பளம். ஸ்டைஃபண்ட், சம்பளம் இல்லை, ஸ்டைஃபண்ட். எங்கம்மா வேலை? பெங்களூர். சில நாட்கள் கழிச்சு நான் ஜெர்மனிக்கு போவேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தனது வாழ்க்கையை அவளே மாற்றி காட்டியிருக்கா. நம்ம ஒன்றும் செய்யலைங்க. அது சைலேந்திர பாபுலன்னா வேறு யாராவது அங்கே அனுப்பிச்சி கொடுத்துருப்பாங்க. அது பிரச்சனை இல்லை. முயற்சி உள்ளவர்களை தடுக்க முடியும் வரைக்கும் நாம் ஏழைகளே அல்ல. பில்கேட்ஸ் உலகத்தில் பெரிய பணக்காரன் சொல்கிறான், ஏழையாக பிறப்பதில் தவறில்லை. நானும் ஏழையாக தான் பிறந்தேன். ஆனால் ஏழையாக செத்து போகிறது என்பது மாபெரும் குற்றம். இன்னைக்கு இந்த இன்டர்நெட் உலகத்தில் ஒரு மாணவன் சாதிக்கவில்லை என்றால் அது அவன் செய்கிற மிகப்பெரிய தப்பு. அவனது திறமைகளை கொஞ்சம் கூட வளர்த்துக்கலன்னு அர்த்தம். தனக்கு பிடித்த பாடத்தில் போய் சேரலை அப்படின்னு அர்த்தம். ஒரு கல்லூரியின் படிப்பு என்பது எவ்வளோ பெரியது. என் தாத்தாவுக்கு எங்கள் அம்மா வந்து 7ஆம் கிளாஸுங்க, எங்கள் அப்பா 10th தான் படித்தார். ஸோ காலையில் காலை வைக்கும்போதே எனக்கு மனசில் ஞாபகம் இருக்கும், எங்கள் அப்பா 10th ஃபெயில், நான் காலேஜில் கால் எடுத்து வைக்கிறேன். அது ஒரு பெரிய வாய்ப்பு, வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு தான் நினச்சேன் நான். ஆனால் இன்னைக்கு காலேஜில் நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி இன்னைக்கு காலேஜில் அடி எடுத்து வைக்கிறது என்பது ஒரு பெரிய வாய்ப்பு. குழந்தைகளே விட்டுறாதீங்க. இன்னும் ஆராய்ச்சியில் ஈடுபடுங்கள். உங்களை பற்றி ஆராய்ச்சி, சமுதாயத்தை பற்றி ஆராய்ச்சி, பல்வேறு படிப்புகளை பற்றிய கடுமையான ஆராய்ச்சி பண்ணுங்க. எது நமக்கு சூட்டபுளாக இருக்கோ அதில் சேருங்க. படிப்படியாக வளர்ந்து வாங்க. உங்களெல்லாம் உயர்ந்த இடத்துல பார்க்கணுன்னு அப்பா அம்மா ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி அவங்களோட சேர்ந்து நானும் ஆசைப்படுறேன். மகாத்மா காந்தி சொன்னார், இன் அ ஸ்மால் வே we can shake the whole world. என்ன சொன்னாருன்னா, அதுக்கு முன்னாடி அந்த இவங்க அதாவது நம்ம மதர் தெரசா சொன்னாங்க, நம்மளால் பெரிய காரியம் சாதிக்க முடியாமல் போய்விடலாம். சந்திர மண்டலத்துக்கு நம்மளால் போக முடியாது, ஒலிம்பிக்கில் போய் நான் ஓட முடியாது. ஆனால் we can do small things with great love. சின்ன சின்ன செயல்களை மிகப்பெரிய புரியுதுங்களா? சின்ன சின்ன செயல்கள், ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க், ஒரு கவிதை, ஒரு கட்டுரை, ஒரு ஆங்கில வார்த்தை கற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா? நான் நேற்றுக்கு ஒரு வார்த்தை கற்றுக்கிட்டேன் ஆங்கிலத்தில் வார்த்தை. எனக்கு 62 வயசு ஆகுது, இன்னும் கற்றுட்டு தான் இருக்கேன். டிஸ்ட்ராட்டுங்கிற வார்த்தை. துன்பங்களில் துகழ்ந்து போகிறது, பைத்தியமே பிடிச்சு போகிறது. டிஸ்ட்ராட். பிரச்சனைகள், கடன் தொல்லை, விபத்து, வருமானம் இல்லாத சூழ்நிலை, நோய், மனிதர்கள் அப்படியே கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. இல்லைன்னு கேட்டு பாருங்க, அப்பா அம்மாட்ட கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. அதுதான் அந்த வார்த்தைக்கு பேர் டிஸ்ட்ராட். என்னால் நான் ஒரு நாளைக்கு 10 வார்த்தைகளை கற்றுக்கொள்வேன். ஸோ நான் வந்து பெரிய காரியங்கள் பண்ண முடியாது. நான் வாட்ஸ்வர்த் மாதிரி கவிதை எழுதினால முடியாது. வில்லியம் ஷேக்ஸ்பியர் மாதிரியோ திருவள்ளுவர் மாதிரியோ இளங்கோ அடிகளை மாதிரி என்ன எழுத முடியுமா? முடியாது. கவலை இல்லை. ஆனால் நான் எழுதுகிற மாதிரி எழுதலாம். ஸோ அவங்க சொல்கிறாங்க, மிகப்பெரிய காரியங்களை நம்மளால் பண்ண முடியாது, சின்ன சின்ன காரியங்களை மிகுந்த அன்போடு சிரத்தையோடு செய்ய முடியும். மகாத்மா காந்தி சொன்னார், பிள்ளைகளே, +2 படிக்கிற மாணவர்களே, in a small way we can shake the whole world. ஒரு சின்ன அளவில் இந்த பூமியை அசைச்சு காட்டலாம். கண்டிப்பாக காட்டலாம். காட்டினவங்களாம் நிறைய இருக்கிறாங்க. போய் அசைச்சு காட்டுங்க. wish you all the best and thank you for this chance. குட் ஆஃப்டர்நூன் சார். சார், நான் அக்ரி படிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கே சார். இப்போ அக்ரி படித்தா பேங்கிங் எக்ஸாம்ஸ் மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும், ஐஏஎஸ்க்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க.
ஓகே, ரோஹித் குமார் தான் முதல்ல நோட் பண்ணேன். ரொம்ப உற்சாகமாக இருக்கிறீங்க. உற்சாகம் இருந்தால் வெற்றி கிடைக்கும். அதாவது எமர்சன் அப்படிங்கிற சொல்றாரு, நத்திங் இன் திஸ் வேர்ல்ட் கேன் பி அச்சீவ்ட் வித்தவுட் எந்தூசியாசம். உற்சாகம் இல்லாமல் உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. வின்சென்ட் சர்ச்சில், உலகத்திலே சிறந்த தலைவன், பேச்சாளன், இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதம மந்திரி, 2ஆம் உலக going from failure to failure without losing enthusiasm. வெற்றி என்பது ஒரு தோல்வியிலிருந்து இன்னொரு தோல்விக்கு எந்த உற்சாகமும் குறையாமல் தோல்வியிலிருந்து தோல்விக்கு போயிட்டு இருக்கிறது தான் சக்சஸ். விவசாயம் படித்தவங்க முன்னாடி காலத்துலலாம் நிறைய பேர் ஐஏஎஸ் வாங்கினாங்க. 2003ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் பாஸ் பண்ணது 13 பேர். அதில் 8 பேர் கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கி ரொம்ப போட்டி. ஐஐடி டாக்டர் படித்தவங்க இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆள் 2 ஆள். சமீபத்தில் நம்முடைய இப்போ விருதுநகரில் கலெக்டராக இருக்கார் இல்லைங்களா, ஜெயசீலன், அவர் வந்து அக்ரி தான் ஆச்சுங்களா. அதுக்கு பிறகும் 2-3 பேர் பாஸ் பண்ணாங்க. ரேங்க் அவ்வளோ வரல. இந்த வருஷம் ஒரு 4 பேர் போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. என்னுடைய நான் பயிற்சி கொடுத்தவங்க போயிருக்காங்க. அக்ரியில் வந்துங்க எல்லா பாடமும் இருக்கும். சைக்காலஜி இருக்கும், சோஷியாலஜி இருக்கும், எக்கனாமிக்ஸ் இருக்குங்க, பயாலஜி இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், ஃபிசிக்ஸ் இருக்கும், லைஃப் சயின்ஸ் இருக்கும், ஜெனட்டிக்ஸ் இருக்கும், மார்க்கெட்டிங், விதமாக இருக்குங்க. என்ன பண்ணணும், இங்கே அக்ரி முடிச்சுட்டு பிஜி வந்து டெல்லி போயிடணுங்க. IARI, இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அங்கே எல்லாருமே எழுதுவாங்க எக்ஸாம். அதுக்கு பேர் பூசா நகர். அங்கே இருந்து எழுதணுங்க. 100% வாங்கிடலாம். மாறி மாறி வரும் செலெக்ஷன், சப்ஜெக்ட் செலக்ட் டஃப்பாக இருக்கானா. இருந்தாலும் வருஷத்துக்கு 4-5 பேர் பாஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஹலோ ரோஹித், மறக்க மாட்டேன் பேர். சார், செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட ட்ரீம் சார். நான் வந்துட்டு இப்போ +2 படிச்சுட்டு லா படிக்கலான் இருக்கேங்க சார். ஃபஸ்ட் இயர்லேருந்தே எப்படி நான் என் ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சம் டிப்ஸ். அக்ஷயா முக்கியமாக லா படிக்கும்போது அந்த லாவை வந்து ரொம்ப ஈடுபாட்டோடு, இதை விட தமிழ்நாட்டில் லா வந்து யாரும் படிக்கலை, தி பெஸ்ட் இன் த வேர்ல்ட் இன் லா டிகிரி அப்படிங்கிற முறையில் படிக்கணும், தீவிரம் படிக்கணும். ஏன்னா அதிலே நீங்கள் ஏற்கனவே 500 மார்க் வாங்கியாச்சு. எப்படிங்க 500 முடிஞ்சு போச்சுங்க. இன்னொரு 1000 மார்க் இதனால் நாலேஜ் இருக்குது. அது நீங்கள் சைடு பை சைடாக படிச்சுக்கலாங்க. ஸோ இன்னொன்று உங்களுக்கு நிறைய மெடல் கிடைக்கும். மெடல் கிடைக்க அக்ஷயா வளர்ந்துட்டே இருப்பாங்க. கான்ஃபிடன்ஸில் ரெடி வந்துடுவீங்க. அப்புறம் ஈஸியாக யாரோடலாம் போட்டி போடலாம். அதே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு முறை ஒரு மெடல் பாராட்டு. அக்ஷயா வில் பிகம் த ஹீரோ ஆஃப் த கேம்பஸ். இந்த கேம்பஸ்லேயே ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு ரசிகர் மன்றமே வந்துடும். போட்டி எக்ஸாமினேஷன் ஏதாவது குவிஸ் காம்படிஷன் அப்படின்னா போயிடணுங்க. இன்டர் காலேஜ் காம்படிஷன் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். நிறைய தகவல்கள் இன்ஃபர்மேஷன், ஆன்ஃபர்மேஷன் பிரெஞ்சு மொழியில் இன்ஃபர்மேஷன், தகவல்களை சேர்த்துட்டே இருக்கணும். கேள்விக்கு மேலே கேள்வி கேட்கணும். நான் அவர்கிட்ட ஏன் ஃபோட்டோ எடுத்தேன்னா, ரோஹித்துக்கிட்ட கேள்வி கேட்டார். அதனால தான். அதாவது கேள்வி தாங்க வாழ்க்கை. பதில் சைலேந்திர வருதா இல்லையோ, நீங்கள் கேட்குற கேள்வி தான் முக்கியம். வாட், வென், வேர், ஹவு, வை. நம்ம ஏதாவது ஒன்று தெரிஞ்சோம்னா இது என்னது, இது எப்படி, என்னைக்கு, எங்கே, ஏன், இந்த கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த சப்ஜெக்டையும் முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ லாவோ பக்கமாக படிச்சிருங்க, அவ்வளோ சிம்பிளாக. ஓகே, ஹலோ வணக்கம் சார். ஹலோ வணக்கம் சார். எஸ் வணக்கம் சார், நான் ஈரோட்ல இருந்து வரேங்க சார். எஸ், வாட்ஸ் யுவர் நேம்? தாரணி. வாட்ஸ் யுவர் நேம் அப்படி கேட்டால் எப்படி பேர் சொல்லணும்? Sir, my name is Dharani, sir. Wonderful. I am coming from Erode. Okay. Sir, 5th standardல இருந்தே என்னோட ஸ்கூல் டீச்சர் சொன்னபோது எனக்கு ஐஏஎஸ் ஆகணுங்கிறது ஒரு வெறியாவே மாறிடுச்சு. சரிங்க சார், அதுக்கான ஒரு ரீசன் எங்கிட்ட இருக்கு. எங்க ஊர் சைட் பார்க்கும்போது
அப்பாலிருந்து எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே மரம் ஏறுறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செய்வாங்க. சரிங்க. யாருக்குமே பொருளாதாரம் அவ்வளோக்கா மேலே இருக்காது. அப்படி டவுனாக இருக்கிறவங்கள மற்ற பக்கம் பார்க்கும்போது எல்லாரும் ரொம்ப டவுனாக தான் யோசிக்கிறாங்க. சார் என்னோட ஃபேமிலியில் நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கேன். ஐ பிகம் an IAS. என்னோட அப்பா அம்மாவை நான் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் என்னோட சொசைட்டியில் நான் ஒரு நல்ல சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். கண்டிப்பாம்மா நிறைய செய்யலாமா. இந்த ஐஏஎஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தினம் தினம் ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தலாம். நீங்கள் போடுற ஒவ்வொரு கையெழுத்துமே மிகப்பெரிய தாக்கம், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி சார் நான் ஃபஸ்ட்டு வந்து ஐஏஎஸ் ஆனால் வந்து இந்த மலை கிராமம்லாம் சுற்றி இருக்கும் இல்லைங்க சார், அங்கெல்லாம் என்னென்ன டவுனாக இருக்கோ அது எல்லாமே நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக தேங்க்யூ ஃபார் ஆனால் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நல்ல ஆசை இருக்கு, கனவு இருக்கு. ஆனால் இது ஒரு போட்டித் தேர்வு. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதில் 5 லட்சம் பேர் எழுதுவாங்க. 5 லட்சம் பேர் எழுதவே மாட்டாங்க, அப்ளை பண்ணி விட்டுருவாங்க. கடைசியில் ஒரு 10,000 பேர் ரொம்ப கடுமையாக போட்டி போடுவாங்க. ஸோ அந்த போட்டியாளர்கள் அளவுக்கு நம்ம வந்துடணும். கண்டிப்பாக வந்துடும். ஓகே தாரணி, ஃபோட்டோ எடுத்துடலாம். ஹலோ, வணக்கம் சார். நாங்கள் வேங்கியாம்பாளையம் பாசூர்லேருந்து வரோங்க சார். என்னோட பேர் தர்ஷினிங்க சார். எனக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு எந்த இன்டென்ஷனும் இல்லைங்க சார். ஆனால் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஆகணும்னு எனக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குங்க சார். மற்றவங்க என்ன சொல்றீங்க? ஐஏஎஸ் ஆகிட்டே மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஆகிடலாம். கண்டிப்பாங்க சார். நான் வந்து டிஜிபியாக இருக்கும்போது நம்ம தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி யார் தெரியுமா? எஸ் சார். இறையன்பு. ஓகேங்க சார். அவர் வந்து 37 கலெக்டர் உட்கார வச்சு பேசுவாருங்க. சரிங்க சார். 37 கலெக்டர், 37 எஸ்பி, அவர் அவர் ஒரு அரை மணி நேரம் பேசினாருனாலே அது மோட்டிவேஷன் மாதிரி தான் இருக்குங்க. புரியுதா உங்களுக்கு? அவர் சீஃப் செக்ரட்டரிங்க. 13 லட்சம் அரசு ஊழியர்களுடைய தலைமை. அவர் ஒரு சென்டென்ஸ் பேசினாருனாங்க, அது வந்து அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு உற்சாகம் வந்துடும். ஸோ நீங்கள் முதல்ல ஐஏஎஸ் வாங்குங்க. இல்லை நான் 100% மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்னாலும் பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து அதுக்கான அனுபவம், கல்வி அறிவு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு மக்கள் கேள்வி கேட்பாங்க. ஆனால் ஐஏஎஸ் சேர்றதே ஒரு படிப்பு தானே. சேர்றதுக்கு முன்னாடியும் படிக்கணும், சேர்ந்த பிறகு இன்னும் அதிகமாக படிக்கணும். இந்த பந்தய குதிரை இருக்குல்லங்க, முதல்ல ஒரு மெடல் வாங்குறதுக்கு ரொம்ப வேகமாக ஓடும். அடுத்த வருஷம் மெடல் வாங்கணும்னா அதை விட வேகமாக ஓடணும். தெரியுதுங்களா? அதனால் ஒரு ஐஏஎஸ்ல சேர்ந்த பிறகு தான் நிறைய படிக்க வேண்டியிருக்கும். நிறைய நமக்கு தகவல்கள் நமக்கு கிடைக்கும், நிறைய புரிதல்கள் ஏற்படும். அதுக்கு பிறகு நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணால் நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு கலெக்டர் ஆனாலே நீங்கள் வந்து அந்த மாவட்டத்தில் உள்ள எல்லாரையும் மோட்டிவேட் பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்புங்க. நான் வந்து தமிழ்நாடு காவல்துறையுடைய தலைமை இயக்குனர்னா 1,50,000 பேரை நான் மோட்டிவேட் பண்ணணும். நானே ஒரு உயிரில்லா தலைமை உட்காந்து வச்சுக்கோங்க. என்னங்க அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வரும்? மேலே இருக்கிறவங்க வந்து அந்த மதர் தெரசா சொன்ன மாதிரி, லேடிஸ் ஸ்டாண்ட் டால், லுக் ஸ்ட்ரைட் இன்டு தி ஐஸ் ஆஃப் தி வேர்ல்ட். பெண்களே குனியாதீர்கள், நிமிர்ந்து நில்லுங்கள், நேரா பாருங்க, இந்த உலகத்தின் கண்களை உற்று பாருங்கள். மறக்கக்கூடாது, உற்று பாருங்க. அதுதான் தலைமை. அப்போ நீங்கள் ஐஏஎஸ் வாங்குறது தலைமை பதவி தாங்க. நான் ஐபிஎஸ்சில் சேர்ந்தது 25 வயசில். கோபிச்செட்டிப்பாளையத்தில் சேரும் போதுங்க 800 அதிகாரிகளுக்கு நான் தான் உயர் அதிகாரி. அட்டென்ஷன் அப்படின்னா 800 நிற்பாங்க வேலை சேர்ந்த அன்னைக்கு. அப்போது அரசாங்கம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்பதை ஒரு வேலைக்காக ஆள் எடுப்பது கிடையாது, தலைமை பதவிகளுக்கு இளைஞர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். எதுக்குங்க? தலைமை தாங்க. உங்கள் வீட்டில் தலைமை தாங்கிறது யாரு? உங்க அப்பா இல்லாட்டி உங்க அம்மா யாராவது ஒரு ஆள் தானே. அதே மாதிரி ஒரு மாவட்டத்தை தலைமை தாங்கிறது யாரு? அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு, போலீஸ், அந்த மாதிரி. ஸோ எனவே நீங்க வந்து மோட்டிவேஷன் பண்றதுக்கு இந்த பணியில 100% வாய்ப்பு கிடைக்கும். டிஜிபியா இருக்கிற போது அந்த காவலர்களுக்கு சம்பளம் மட்டும் கொடுத்தா போதாது, துணிமணி கொடுத்தா போதாது, அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும், நம்பிக்கை கொடுக்க வேண்டும், தைரியத்தை கொடுக்க வேண்டும், தொழில் திறன் கொடுக்க வேண்டும், தொழில் நுட்பத்தை சொல்லித்தர வேண்டும். அதெல்லாம் மோட்டிவேஷன் தான். சரி, தேங்க்யூங்க சார். ஹலோ, எஸ் எஸ் தர்ஷினியா? தர்ஷினி வாங்க. நான் இதெல்லாம் அவருக்கு அனுப்பிச்சி கொடுக்குறேன் வெங்கடேஷுக்கு. என்னங்க அவர் கொடுப்பாரு. வெங்கடேஷ், ஓகே, அந்த ஃபோட்டோவில் அனுப்பி கொடுக்குறேன் வெங்கடேஷ். நீங்கள் அப்புறம் அவங்களுக்கு பிள்ளைகள் ஷேர் பண்ணுங்க. அன்பு செல்வி. அன்பு செல்வி, நல்ல பேர் போட்டுக்காரு. யார் உங்கள் அப்பாவா? நல்ல தமிழ் பேர். சரி, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ட்ராவலிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ட்ராவல், ஓகே. ஸோ பைலட் ஆகலாம் அப்படின்ட்டு. ஓகே, சூப்பர். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணலாம் நிறைய பேர்கிட்ட கேட்டோங்க சார், பட் அவ்வளோக்கு யாருக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ் அதை பற்றி தெரியல சார். +2 முடிச்சுங்க. இக்னோ அப்படின்னு சொல்லி ராபெரேலியில் இந்திய அரசாங்கத்தினுடைய விமானம் ஓட்டக்கூடிய ஒரு பயிற்சி மையம் இருக்குது. +2 முடிச்சுட்டு ஒரு தேர்வு எழுதணும்.
கண்ணு நல்லா தெரியுது, காது நல்லா கேட்குது, ஃபிசிக்ஸ் எல்லாம் போட்டு பார்க்குறீங்கன்னு பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க சேர்த்து விட்டாங்கன்னா அங்கே இலவசங்க. இதை தவிர இந்தியாவில் உள்ள எல்லா ஃப்ளையிங் ஸ்கூல்லையும் ஒரு 25 லட்ச ரூபா செலவு பண்ணால் படிக்கலாம். பாண்டிச்சேரியில் இருக்குது, விழுப்புரத்தில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்கா, கோயம்புத்தூர் இருக்கலாம் தெரியல, பெங்களூரில் இருக்குது. ஆனால் வந்து 25 லட்சம் வெளிநாட்டு போகலாம், அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல எனக்கு. இல்லை நீங்கள் +2 முடிச்சுங்க. இப்போ லேடிஸ்க்கு வந்து இந்திய ராணுவத்திலையும் எடுக்கிறாங்க, ஏர்ஃபோர்ஸில் +2 முடிச்சுட்டு NDA UPSC எக்ஸாம் எழுதி பாருங்கள். அங்கே போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நம்பர் 1 சாய்ஸ் ஏர்ஃபோர்ஸ்னு கொடுக்கணும். ஏர்ஃபோர்ஸ் அடுத்த 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஃப்ளைங் ஆரம்பிச்சிடலாம், இலவசம் தான். எப்படிங்க? UPSC நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஏர்ஃபோர்ஸ் சாய்ஸ் நம்பர் 1. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முறை தோற்று போனால் கூட கிடைக்காம இருந்தால் அடுத்த 6 மாதம் கழிச்சு திருப்பி எழுதலாம். அப்படி 5 முறை முயற்சி பண்ணலாம். 5 முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் இலவசம். வாங்க. மகாலட்சுமி என்ன, நான் தமிழ் என்ன செல்வி? அன்புச்செல்வி. அன்புச்செல்வி நல்ல பேர் போட்டிருக்கீங்கம்மா. நீங்கள் என்ன ஆசிரியரா? இல்லை. ஓகே. ஹலோ. Happy afternoon, sir. Hi. So I am Mohit, sir. Mohit. So I like Mohit to or Rohit? Mohit. Mohit. So I like to pursue my UPSC exam, sir. UPSC. Okay. So I took 11th roll the humanities degree, sir. Oh, okay. Why not? Why not? And Humanities graduate. எதுங்க? Humanities எது? Sir, humanities, so economics, political science, psychology, maths, English. அது ஏன் ஹியூமனிட்டின்னு சொல்கிறாங்க? Sir, தனி டிகிரி சார். இப்போ வந்து இன்ஜினியரிங் நம்ம ஹியூமனிட்டின்னு சொல்கிறதில்ல, சயின்ஸ் ஹியூமனிட்டின்னு சொல்கிறதில்ல, ஏன் அப்படி? சார் மனிதநேயம், சர்வீஸ், மனிதர்களை பற்றிய ஒரு ஸ்டடி. கரெக்ட். சார் அப்புறம் ஃபிசிக்ஸ்னால் மனிதர்களை பற்றிய ஸ்டடி கிடையாது. எக்கனாமிக்ஸ் அப்படின்றதும் ஹிஸ்ட்ரி என்பதும் கான்ஸ்டியூஷன் என்பது மக்களை பற்றியது. சோஷியாலஜி என்பது. சார் கிராஜுவேஷன் வந்து SRCCயில் பர்சியூ பண்ணலான்னு இருக்கேங்க சார். எங்கேங்க? ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ். என்ன பிகாமுங்களா? சார் BA எக்கனாமிக்ஸ், BCom ஹானர்ஸ். நீங்கள் எக்கனாமிக்ஸ் எடுக்க போனீங்கன்னா UPSCலையும் ஆப்ஷனல் எக்கனாமிக்ஸ் தான் எடுக்கணும். சரி சார். அந்த ஐடியா தான் நீங்கள் போகணும். சரி சார். இன்னும் சொல்ல போனால் ஒரு எக்கனாமிக்ஸுக்கு நேராக போய் டெல்லியில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே BA எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் ME போயிட்டு அங்கே இருக்கும்போதே பயிற்சி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி சரி. ரைட் சைஸா சார்? புரியுதுங்களா உங்களுக்கு? சரி சார். ஏன்னா இந்த எக்கனாமிக்ஸ் நீங்கள் இங்கே எவ்வளோ இருந்தாலும் படிக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது. அங்கே போனீங்கன்னா நிறைய மாணவர்கள் இருப்பாங்க, எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் பெட்டராக படிக்கலாங்க. JNUலலாம் எல்லாருமே எழுதுவாங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாங்க, ஹாஸ்டல் வசதியாக இருக்கும். ஓகே. இல்லாட்டி முடிஞ்சால் அங்கே இப்போயே நீங்கள் BA எக்கனாமிக்ஸ் படிக்க போனீங்கன்னா பெஸ்ட்டு. அது கிடைக்குமா உங்களுக்கு? கிடைக்காது. ஓகே. வேறு நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்களே பாவம். Hello. Good afternoon, sir. Good afternoon. I am Sarika. I want to become a good civil servant for the society. Wonderful. I am studying first year BA Sociology. Okay. How can I build myself within this 3 years for UPSC exam, sir? Yes. First of all, you go through your lessons, pay more attention, try to master. அதான் வார்த்தை எப்படிங்க? Try to master sociology. Sociology உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. சோசியாலஜினா நீங்கள் ஒரிஜினல் ஆரம்பத்தில் வந்து சிந்தனையாளர்களுடைய புக்கெல்லாம் படிக்கணுங்க. ஜீன் ஜாக்வஸ் ரூசோ அவர் புக்கு படிக்கணும். பெர்ட்ரண்ட் ரசல், ஜெஃபர்சன், தாமஸ் பெய்னி, ஜேம்ஸ் லாக்கே, சிந்தனையாளர்கள், உலக மகா சிந்தனையாளர்கள். இமானுவேல் கேண்ட், சோஷியல் கான்ட்ராக்ட் தியரி, இப்படி உலகம் பெரிய சிந்தனைகள், அது நூல்கள், அதையெல்லாம் படிக்கணும். என்ன பேர் சொன்னீங்க? Sarika. சரிகா மாதிரி ஒரு சமூகவியலை தெரிந்த ஒரு மாணவி இந்தியாவில் கிடையாது. அப்படிங்கிற நிலை வரும்போது உனக்கே ஒரு தைரியம் பிறக்கும், தன்னம்பிக்கை வந்துடும், என்ன செய்யணும்னு தெரியும். இதில் 500 மார்க்கு. இதே நேரத்தில் டெய்லி செய்தித்தாளில் படித்து உலக விஷயங்கள், அறிவியல் நடக்கக்கூடிய விஷயங்கள், அரசியலில் நடக்கும் நிகழ்வுகள், உலக நிறுவனங்கள், ஐக்கிய நாட்டு சபையில் நடக்கக்கூடியவை, மனித உரிமைகள், உலக பொருளாதாரம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். Thank you so ஒரு மணி நேரம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே. ஒருவன் சொன்னான், எனக்கு 10,000 மணி நேரத்தை கொடுங்கள், 10,000 கோடி சம்பாதிக்கும் தொழில் அதிபராக மாற்றுகிறேன். சைலேந்திர பாபா சொல்லுகிறார், எனக்கு 10,000 மணி நேரத்தை கொடு, IAS தந்துக்கிறேன், IAS கொடுத்துறேன். நேரம் வீணடிக்காது, அதுதான் வாழ்க்கை. ஓகே. ஹலோ. ஹலோ. வணக்கம் சார். மை நேம் இஸ் K Priyamvada. எஸ். ஹலோ. பன்னாரியம்மன் ஸ்கூல்லேருந்து வரேங்க சார், கோபிச்செட்டிப்பாளையம்.
சார் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகணும்னு அவ்வளோ வெறியாக இருக்கிறீங்க சார். எங்கள் அப்பா ஆசை அதுதாங்க சார். அப்பா இப்போ எஸ்ஐயாக இருக்கிறாங்கனால போலீஸ் ஃபீல்ட்லே போடலான்ட்டு இருக்கீங்க சார். அதனால் ஐபிஎஸ் ஆகணும், பிஏ டிஃபென்ஸ் எடுக்கலான்ட்டு இருக்கேங்க சார். அப்படி பிஏ டிஃபென்ஸ் எடுக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க. ஓகேங்க சார். நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிக்கணும், அவ்வளோதான். ஓகேங்க சார். சரிங்களா? பிஏ டிஃபென்ஸ் படிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த இதுவும் வராதுங்க. ஓகேங்க சார். நல்ல காலையில் போய் படிங்க, அது பெட்டர். ஓகேங்க சார். தேங்க்யூ. யார்? ஓகே, எழுதி வாங்கிறீங்களா? மற்றவங்கள்ட்ட எழுதி வாங்கிறேன். ஓகே ஓகே. ஹலோ Sir, good afternoon, sir. My name is K. Kanishka and I am studying 9th standard. My ambition is to become a doctor. Doctor. Yes, sir. அதுக்கு Anamika, what's your name? Kanishka. Kanishka, okay. And அதுக்கு வந்து நான் இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து படிச்சா நல்ல salary கிடைக்குமா இல்ல ஃபாரின்ல போய் படிச்சா எனக்கு நல்ல salary கிடைக்குமா சார்? salary டாக்டர் நினைச்சா salary பத்தி நினைக்க கூடாதுமா. இங்க தமிழ்நாட்டுல படிச்சா thousands தான் salary வரும். பட் படிச்சாலே போறோம். ஆனா ஃபாரின்ல போய் படிச்சா ஸ்டார்டிங் lakhs 3 lakhs 4 lakhs அப்படி வரும். ஃபாரின்ல படிச்சாலா? ஃபாரின்ல படிச்சா வேலையே கிடைக்காதே. முதல்ல நீ ஃபாரின்ல படிச்சா இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுமா. அது ஒரு பரிசு, இன்னொரு எக்ஸாம் எழுதணும். சார் அங்க வந்து ஃபாரின் லெவல்ல நீட் எக்ஸாம்ஸ் இல்ல. அதுக்கு இல்ல நீங்க வந்து வெளிநாட்டுல எல்லாம் நீங்க முதல்ல படிக்கவே முடியாது. அமெரிக்கா இருந்தாலும் படிக்கவே முடியாது. சைனா, ரஷ்யால படிக்கலாம். படிச்சுட்டு இந்தியாவில் வந்து ஒரு எக்ஸாம் எழுதணும். அதுல 100 பேர் எழுதுனா 10 பேர் தான் பாஸ் பண்ணுவாங்க. அது வேஸ்ட்டுமா. நீ நீட் எக்ஸாம் எழுதி எழுது, அதான் பெஸ்ட். எஸ், தேங்க் யூ சார். யா. மை நேம் இஸ் இளவரசி. இளவரசி, ஓகே. இளவரசிங்க சார், நான் வந்து பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன ஸ்கோப் இருக்கு? இருக்கு, நிறைய இருக்குமா, நிறைய இருக்கு சார். இப்போ அது படிச்சா கவர்மெண்ட்ல மட்டும் தான் வேலை கிடைக்கும்? கவர்மெண்ட் இல்ல, பிரைவேட்ல இருக்கு, லேபரட்டரிஸ் இருக்குங்க, கெமிக்கல் கம்பெனிஸ் இருக்கு, வேலை கிடைக்கும். ஹலோ, தேங்க் யூ. Dr. N.P. Anandamurthy sir, Dean of Hindustan College of Engineering and Technology. A warm welcome, sir. Now I welcome our today's guest of honor, JCHGF Kishore Kumar, Erode Area Coordinator, Zone 17, JC India. A warm welcome, sir. Now I welcome our today's event chairman, JC Abhishek, President of JC Erode. A warm welcome, sir. Can we please have a big round of applause for Sir's valuable speech? Thank you, sir. Now I invite JC Senator Abhishek, President JCI Erode, to hand over the momentum to our chief guest, Dr. C. Sailendra Babu, sir. I invite JC Abraham to hand over the momentum to our guest of honor, Dr. N.P. Anandamurthy, sir. I request JC Sabari to hand over the momentum to our guest of honor, JC HGF Kishore Kumar, sir. And on behalf of Rotary, we are presenting a shawl to Rotarian Kamalnathan, sir. எல்லாருக்குமே வணக்கம். நான் வந்து சாரோட ரொம்ப தீவிரமான ஃபேன். என்னோட பொண்ணு 10th படிக்கிறா. நான் வந்து சாரை பார்க்கணும் அப்படிங்கிறக்காகவே தான் நான் இங்கே வந்தேன். எனக்கு வந்து என்ன பேசுறதுனே தெரில இப்போ. ஏன்னா சார் வந்து ரொம்ப நம்ம என்ன சொல்கிறது, சர்வீஸ் அவ்வளோ ஒரு மக்களுக்காகவும் ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறையா பண்ணிகிட்ருக்காரு. அதாவது அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய ஐஏஎஸ் உருவாக்கணும் அப்படிங்கிறக்காக அவர் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அது இன்னும் நிறைய மக்களெல்லாம் போய் சேரணும்.
அவர் இன்னும் நிறையா என்ன சொல்கிறது, அவரோட பிளஸ்ஸிங்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும். எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க சார். சார் உங்கள் பொண்ணு 10th சார், நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால் படிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு. கண்டிப்பாங்க சார். இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நமக்கு என்ன படிக்கலாம் அப்படின்னு சரியாக கூட தெரியாமல் இருக்கும். இங்கே வந்து நம்ம சுமாராக என்ன படிக்கலாங்கிற குழப்பத்தில் வந்தோம். அந்த குழப்பத்துக்கெல்லாம் விடை கொடுத்த ஐயா சைலேந்திர பாபு அவர்களுக்கு இருகரம் கூப்பி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உண்மையாலுமே சுமாராக படிக்கணும்னு இருக்கிற குழந்தைங்க கூட ஐயாவுடைய பேச்சை கேட்டு கண்டிப்பாக நீ எதிர்காலத்தில் நல்லா படிப்பாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா ஐயாவுடைய பேச்சு மிக பிரமாதம். எல்லாருமே நல்லா படிக்கணும்னு விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு வயசு 42, நானே 30 வருஷமாக ஐயாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கு அவர் பேச்சை கேட்டோன்னு என் குழந்தைங்களாம் நல்லா படிப்பாங்க, வந்தவங்களும் நல்லா படிப்பாங்கன்னு படிப்பை பற்றி மிக சிறப்பாக உரையாற்றின ஐயாவுக்கு மிக்க நன்றி நன்றி நன்றி. Thank you parents. To the dignitaries of the dais, இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமை அழகாக தொகுத்து கொடுத்த ஜேசி ஈரோடுக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறோம். ஆக்சுவலாக இவர் ஸ்பீச் யாருக்காச்சும் கிடைக்குமா, இதை கூட பேச முடியுமா அப்படிங்கிற பட்சத்தில் கீழே இறங்கி ஸ்டூடெண்ட்ஸாக உரையாடின எங்கள் சாருக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சார். தேங்க்யூ. ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் சண்டே அப்படின்னாவே ஒர்க் ப்ரெஷர் எதுவும் இல்லாமல், ஹோம் ஒர்க் டென்ஷன் இல்லாமல், எக்ஸாம் டென்ஷன் இல்லாமல் ஜாலியாக வீட்டில் இருக்கணும்னு நினைக்காம, இல்லை இன்றைக்கி ஒரு நாள் போகலாம், ஏதாவது புதுசாக கற்றுக்கலாம் அப்படின்னு வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும், எங்கள் பசங்க இன்றைக்கி ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்த பேரண்ட்ஸுக்கும் எங்கள் ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Actually, we are here to celebrate the past and looking forward for the future and most importantly enjoy the present. So thank you on all present here. And இன்னொரு இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்க முடியும். உங்களிடம் விடைபெறுவது ஜேசிஏ ஈரோடின் ஜேசி ஆப்ரகாம். தேங்க்யூ.